நினைச்சிருந்தேன். யார் ரெக்கார்ட் பண்ண வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்றோம். இப்போ இன்னைக்கு நம்ம பேச போற புக் வந்து இந்த பேர்ட் பை பேர்டுங்கிற இந்த இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல முதல்ல அவங்க சொல்றது வந்து ஷிட்டி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறாங்க. எது ஆல் பிகின்ஸ் வித் ஷிட்டி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எடுத்த உடனே உனக்கு என்ன நினைக்குதோ நீங்க எழுதுருங்கன்றாங்க. எதுவா இருந்தாலும் எழுதுங்க. இப்போ ஒரு குழந்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல முதல்ல குழந்தை நடக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். நமக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, தத்துக்கா புத்துக்கான்னு தான் நடக்கும். கீழ விழும். முட்டி மேல அடிபடுமோன்னு பார்ப்போம். இருந்தா கூட நம்ம வந்து அத வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சந்தோஷப்படுறோம். இன்னும் ஃபோன் பண்ணி சொல்றோம். இன்னைக்கு என் குழந்தை வந்து தவழ்ந்துட்டான். என் குழந்தை எழுந்து உட்கார்ந்துட்டான். என் குழந்தை நடந்துட்டான். இதெல்லாம் எனக்கு இப்ப கூட என் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க வீட்ல 2 குழந்தைகள் வந்து வளரும்போது பேசப்பட்டதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியும். நான் மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அத ஏத்துக்கிறோம். அதே அதே இதுதான் இங்கேயும் வந்து நாம வந்து தைரியமா எதுவாக இருந்தாலும் வந்து ஏத்துக்கணும். என்னன்னா, என்ன அடிப்படைனா, எஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் கத்துக்க முடியும். அதுல வந்து எந்த விதமான இதுவுமே இல்ல. அ ப ஆரம்பத்துல வந்து அப்படித்தான் எழுத முடியும். எந்த எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து அப்ப முதல்ல எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அந்த முதல்ல எழுதுற டிராஃப்ட் வந்து அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இருக்குல்லையா, அது யாரும் பார்க்க போறதில்ல. அது உங்களுக்காக தான் அது. நீங்க எழுதுங்க. அது எப்படி இருந்தாலும் எழுதுங்க. குப்பையா இருந்தாலும் எழுதுங்கன்றாரு. முதல்ல எழுதுறது தான் முக்கியம்னு அந்த லேடி சொல்றாங்க. இவங்கள பத்தி ஒரு அறிமுகம் வந்து ஆ அ ஆன் லாமண்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த புத்தகத்த வந்து எழுதியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய இவங்க வந்து ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டான்ச் கிறிஸ்துவர் அவங்க. அது சம்பந்தமாவும் சில புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்திலயும் வந்து நெறைய இடங்கள்ல வந்து தன்னுடைய மத நம்பிக்கைகளையும் வந்து உள்ள வைக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதுக்கெல்லாம் போறதில்ல. இப்படிப்பட்ட இவங்க வந்து இந்த இந்த புத்தகத்துல வந்து நமக்கு நெறைய செய்திகள சொல்றதுனால நம்ம இத எடுத்துக்கிறோம். முதல்ல எழுதும்போது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத எழுதுங்கன்றாங்க. முதல்ல அதுதான் பழக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எழுதுங்க. அந்த முதல் டிராஃப்ட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் டிராஃப்ட் வந்து உங்களால எழுத முடியும். உங்களால எழுத்துக்களை தாளில் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் எழுத்துக்களை வந்து நீங்க உங்களுடைய கணினியில கொண்டு வர முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். அது குப்பையா இருக்கலாம். படிக்கிறதுக்கே உங்களுக்கே அருவருப்பா இருக்கலாம். அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நமக்கு அவங்க அடுத்தது 2வது சொல்ற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, நமக்கு எது எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் தான் நம்மளுடைய மோசமான வந்து ஒரு கிரிட்டிக் அவன். ஆரம்பத்துல இருந்து, பிறந்ததுல இருந்து, கல்லறைக்கு போற வரைக்கும், நம்மள வந்து இத செய்யாத, இத பண்ணாத அப்படின்னு நமக்கு வந்து எதிரியா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ அ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். நாங்க நெறைய தடவ இந்த கல்லூரிகள்ல போய் பேசுவோம். இப்ப இப்ப மனுஷபுத்திரனும் நானும் கூட இப்ப சமீபத்துல நெறைய போயிட்டு இருக்கோம். அப்ப அங்க வந்து பேசி முடிச்ச உடனே உங்களுடைய கருத்து என்னன்னு மாணவர்கள வந்து கடைசியா கேட்போம். கேள்வி கேட்க சொல்லுவோம். கேள்வி கேட்க சொன்னா ஒரு பசங்களும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்ப்போம். அப்புறம் மெதுவா வந்து சொல்லுவோம். யாருக்கு கேட்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொல்லுவோம். இல்லன்னா யாராவது ஒருத்தர் மட்டும் முதல்ல கை தூக்கி சொல்லுவாங்க. 1, 2, 3ன்னு ஆரம்பிச்ச பிறகு நெறைய பேர் கேட்பாங்க. அப்ப என்ன இதுவரைக்கும் அவங்கள தடுக்குது அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய எதிரி யார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய இன்னர் வாய்ஸ். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த வாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து விரோதி அப்படின்னு சொல்லுது. "இத செய்யாத." அது வந்து ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா, அது வந்து நமக்கு நெறைய உதவிகள் செய்யுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆபத்தான இப்ப நெருப்பு எரியுதுன்னா, அந்த நெருப்பு கிட்ட போய் கை வைக்காத, கை பத்திக்கும். ஒரு மாடியில போய் நிக்கிறோம். அதுல வந்து கீழ விழுந்துருவோம்னா தடுக்குது. ஸோ இன்னர் வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல இன்னர் வாய்ஸ் தான் வந்து அவங்க சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய பல கிரியேட்டிவிட்டி புதியவைகளுக்கு முதல் எதிரி யார் அப்படின்னு சொன்னா, இந்த இன்னர் வாய்ஸ் தான். அதுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க ஒரு சின்ன ஐடியா குடுக்குறாங்க. அதுக்கு எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. நான் தான் ஒளிவண்ணன். ஒளிவண்ணனுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் வந்து ஒளி வேண்டாம். இந்த புக்க பத்திலாம் உனக்கு பேசாத. நீ இந்த இதுலலாம் போய் பேசினா உனக்கு சரியா பேச வராது. நெறைய தப்பு பண்ணிருவ. இல்ல யாராவது வந்து என்ன மேடையில பேச சொன்னா போவாத. அசிங்கமா பேசி மானத்த வாங்கிக்காத. உனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஒளிவண்ணன் இத செய்யாத, அத செய்யாதன்னு உள்ளுக்குள்ள இருந்து அத கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்குல்ல. இப்ப என்ன செய்றது? சரிம்மா, உன்ன ஒரு கை பார்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அத வந்து ஒரு 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 உங்க வீட்ல சின்ன பொம்மை மாரி இருக்கு வச்சுக்கங்களேன். ஒரு கார்ட்டூனோ, சின்ன குழந்தைங்க பொம்மை இருக்குல்ல.
அந்த பொம்மைய வந்து நீங்க இதுதான் என்னுடைய இன்னர் வாய்ஸ். இதுதான் ஒளிவண்ணனுடைய மனசாட்சி. இதுதான் ஒளிவண்ணன உருப்படாம வந்து அப்பப்ப வந்து அவன வந்து புதுசா செய்யறதுக்கு ஏதாவது செய்ய வந்தா அவன வந்து செய்யாதன்னு தடுக்குதுன்னு சொல்லி, அத கொண்டு போய் ஒரு பாட்டில்ல போட்டுருங்க. இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க. அத அத பார்த்து சிரிங்க. நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே, "என்ன சார் இன்னைக்கு நான் இத செய்யலான்ட்டு இருக்கிறேன். இங்க போலான்னு இருக்கேன். இந்த பார்ட்டிக்கு போலான்ட்டு இருக்கிறேன். போட்டுமா? வேண்டாமா?" அப்படின்னு அது கூட ஒரு உரையாடல் நடத்துங்க. இதுலலாம் சில ஆபத்து இருக்குது. நீங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து மொத்தமா ஏற்கனவே இது ஒரு அரை லூசா சுத்திக்கிட்டு இருக்கட்டும், முழு லூஸ் ஆக்கிருவாங்க. அதெல்லாம் தெரியாம ஏன்னா நான் மேடையில் பேசலாமாங்கன்ற புத்தகத்துல கூட சொல்லுவேன். நீங்க முதல்ல மேடையில பேசும்போது, பேசுறதுக்கு முன்னால வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது காய்கறிகளோட போய் இப்ப தோட்டத்துல போய் செடிங்களோட பேசுங்க அப்படின்னு கூட நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். எங்க வீட்ல அப்ப எங்க எங்க ஒய்ஃப்லாம் பயந்துட்டாங்க. இவருக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் சட்டிலா தான் பண்ணணும். ஃபன்னாவும் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வேஸ் டூ ஓவர்கம். இப்ப நீங்க வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். சில பேர் வந்து ரேஷனலா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன் வந்து நான் செய்யக்கூடாது? நான் ஏன் போய் பேசக்கூடாது? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது. நான் ஒரு சினிமா பார்த்தேன். அது என்ன சினிமான்னு எனக்கு நினைவு இல்ல. ஒரு ஆக்டர் அவன் தோள்ல வந்து ஒரு உருவம் வந்து நின்னுகிட்டு, அவன் கூட அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கும். அவனும் பேசுவான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நல்ல படம். விஜய் சேதுபதியோட ஒரு படத்துல கூட, அதுல ஒரு கேர்ள் கேரக்டராவே பக்கத்துல கொண்டாந்து வந்து பேசுற மாதிரி இருக்கும். அது வந்து அவனுடைய இன்னர் வாய்ஸ். இன்னொரு படத்துல அது வந்து ஒரு காமிக் கேரக்டர் தான் காமிப்பாங்க. நெறைய படங்கள் அந்த மாரிலாம் ஆங்கில படங்கள்ல வந்திருக்கு. சோ அவங்க என்ன செய்றாங்க, முதல்ல வந்து நீ எழுதுறதுக்கு எது தடையா இருக்கு, உன்ன எது வந்து குற்றம் சொல்லுதோ, அத நீ வந்து ஒரு ஒரு காமிக் கேரக்டரா வந்து கிரியேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதை இந்த புத்தகத்துடைய பெயர் வந்து பேர்ட் பை பேர்ட். பறவை ஒவ்வொரு பறவையாக அப்படின்னு. ஏன்னா, இவங்க வந்து அவங்க அண்ணன் வந்து 10 வயசா இருக்கும்போது, ஒரு எல்லாம் பிக்னிக்லாம் போயிட்டு வரும்போது, அவன் வந்து உட்கார்ந்துட்டு சோகமா அப்படியே உட்கார்ந்திருக்கிறான். சோகமா உட்கார்ந்திருக்கும்போது, அவங்க அப்பா வந்து, "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. நாளைக்கு நான் அசைன்மென்ட் குடுக்கணும் ஸ்கூல்ல. பறவைகள பத்தி ஒரு அசைன்மென்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க. நான் பாருங்க இவ்ளோ புக் வச்சிருக்கேன். என்னால எத எழுதுறதுன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்றாரு, "நீ வந்து கோ பேர்ட் பை பேர்ட்" அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு பறவையா எழுது அப்படின்னு அவரு சொல்றாரு. இது ஒரு சாதாரண ஒரு ஒரு அப்பா மகனுக்கு சொல்றது. ஆனா இது பக்கத்துல இருந்து கேட்ட இந்த 2வது குழந்தையான இவ வந்து, அத வந்து ஆழமா புடிச்சுக்கிறா. இந்த 2வது குழந்தைங்கலாம் எப்பயுமே அப்படித்தான். நான் கூட 2வது தான். அது வந்து எப்பயுமே வந்து ஏற்கனவே முன்னால போற தடத்துல போறவங்களுடைய சிக்கல்களையும் வந்து தெரிஞ்சு எடுத்துக்கிறவங்க. இப் இப்ப வந்து அவ அத பார்த்த உடனே வந்து அவளுக்கு அத புடிச்சுக்கிறா. அப்போ எந்த வேலையுமே நீங்க பெருசா பார்க்காதீங்க. அத சின்னதா ஆக்கிடுங்க. நம்ம வேற ஏதோ ஒரு புத்தகத்த கூட சொல்றோம். இஃப் யூ லுக் அட் இட் அஸ் எ ஹோல் முழுவதுமாக பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நான் ஒரு ஒரு படிக்கட்டுகள் நெறைய கொண்ட ஒரு மலை மீது ஏற வேண்டும் என்று சொன்னால், கீழ இருந்து பார்க்கும்போது எனக்கு மலைப்பாக இருக்கும். இந்த மலை மீது நான் எப்படி ஏறப்போகிறேன் என்ற மலைப்பு இருக்கும். நான் அதை பார்க்காமல் கீழே பார்க்கிறேன் ஒரு படி. அடுத்த படி. அடடா! இந்த படியிலிருந்து இந்த படி போவது எனக்கு ஒன்றும் சிரமமாக இல்லை. அடுத்த படி ஒன்று படிப்படியாக ஏறும்போது திடீரென்று பார்க்கிறேன் மலையை முடித்து விட்டேன். அதத்தான் இவங்க வந்து பேர்ட் பை பேர்ட் என்று சொல்கிறார்கள். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றது தான் பேர்ட் பை பேர்ட் கூட நம்ம எடுக்கலாம். இதுதான் இந்த இந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கான காரணம். அததான் அவங்க சொல்றாங்க. எந்த அசைன்மென்ட்டையுமே உடனே வந்து நீங்க வந்து எப்படி இவ்ளோ பெருசா நான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு எடுக்காதீங்க. சின்ன சின்னதா வந்து எடுத்துக்கங்க. சின்ன பீஸா எடுத்துக்கங்க அப்படின்னு. சோ இதுதான் இந்த இந்த இது நான் எப்படி ஒரு ஒரு பெரிய கட்டுரை எழுதப் போறேன், எப்படி ஒரு பெரிய சிறுகதை எழுதப் போறேன், எப்படி ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு புத்தகத்த செய்யப் போறேன்னா நீங்க நினைக்காதீங்க. நீங்க டேக் பேராகிராஃப் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படித்தான் வந்து செய்யணும். இது வந்து அ இவங்க இது அடுத்த அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட் மிக முக்கியமானது வந்து ஒரு ரொட்டீன்க்கு கொண்டு வாங்கன்றாங்க. எதையுமே வந்து ரொம்ப ஹேபிட் ஆக்கிருங்கன்றாங்க. ஹேபிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சார்ல்ஸ் டிக்கியோட த த பவர் ஆஃப் ஹேபிட்ன்னு ஒரு புத்தகத்த வந்து பேசியிருக்கோம். YouTubeல இருக்கு. நீங்க போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எப்படி வந்து பழக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னா, ஏன்னா பழக்கமா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது, பழக்கமாகும்போது, மூளை வந்து குறைவான சக்தி மட்டும் தான் எடுத்துக்குது. நம்ம வந்து ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்ல. டயர்ட் ஆக மாட்டோம். எதையும் முதல்ல செய்யும்போது தான் அந்த பிரச்சனை வரும். இத ரொட்டீன் ஆக்கிருங்கன்றாங்க. தினம் இந்த இது எழுதுறது. நான் அத வந்து சிரத்தையா பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நெறைய இடங்கள்ல வந்து என்னுடைய சுய புராணங்கள் வரும். அத வந்து தவறா எடுத்துக்காதீங்க. சுய புராணங்கள நான் என்னைய விமர்சனமும் செஞ்சுக்குவேன். என்னைய வந்து அப்பப்போ பாராட்டிக்குவேன். பாராட்டும்போது நீங்களும் சேர்ந்து பாராட்டுங்க. அப்ப இந்த திரும்ப தினம் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கங்க. இத வந்து எனக்கு மிக பெரும் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் தான் என்கிட்ட ஒரு தடவ சொன்னார். தினம் ஒரு 1/2 மணி நேரம் எழுதுறது வச்சுக்கங்க. 1 மணி நேரம் வாசிக்கிறத வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு.
இது இது ரொம்ப முக்கியம். என்ன சார் எழுதுறது அப்படின்னா, எத எழுதுறதுங்கிறதுக்கும் அவங்க சொல்றாங்க. ஸோ யூ ஷுட் மேக் இட் அன் ஹேபிட். இந்த நேரத்துல 9:00லேருந்து 9:30 மணி, 8:30லேருந்து 9 மணிக்கு நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத முதல்ல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நீச்சல் குளத்துக்கு நம்ம போகும்போது பா சொல்லிக் குடுப்பாங்க. நான் நான் அங்க கத்துக்கவே இல்ல. கிணத்துல தூக்கி போட்டபோது பயந்து தான் போனேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பார்க்கும்போதெல்லாம் பயம் வந்தது. ஆனா எனக்கு நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை இருந்தது. பல காரணங்கள் நெறைய பேர் வந்து நீச்சல் விளையாட வந்து இப்ப ஒரு ஒரு அது ஒரு நம்ம ஏன் தெரிஞ்சுக்க கூடாதுங்கும்போது, சென்னையில ஒய்எம்சிஏல போய் கத்துக்க போனேன். அந்த ஒய்எம்சிஏ நீச்சல் குளத்துக்கு போம்போது, அவங்க வந்து என்னைய முதல் நாளே நீச்சல் குளத்துல தள்ளியும் விடல, தண்ணீல இறக்கியும் சொல்லிக் குடுக்கல. கை, கால்கள அசைக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஸ்குவாட் பண்ண சொன்னாங்க. கைய எப்படி லெஃப்ட்ல, ரைட்ல திரும்ப சொன்னாங்க. கழுத்த திருப்ப சொன்னாங்க. மூச்சு வந்து எப்படி விடுறது? இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் மூச்சு இழுக்கிறது, மூச்சு வெளியில விடுறது. இதெல்லாம் தான் எனக்கு வந்து முதல்ல சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் படிக்கட்டுல இறங்கி குளத்து ஓரமா, செவுத்து ஓரமா நிக்க வச்சு, அ முங்க வச்சாங்க. உள்ள போயிட்டு வெளியில வா. உள்ள போகும்போது மூச்சு புடிச்சுக்கோ. வெளியில வரும்போது மூச்சு விடு. அப்புறமா என்ன பண்ணாங்க, உள்ள போம்போது நீ மூச்சு விட சொன்னாங்க. அதாவது புன்னு எக்ஸைல் பண்ணு. வாய் வழியா தண்ணிய மூச்ச விடு. அப்புறம் மேல வரும். இது இது இதுக்கு பேரு என்னன்னா, ப்ராசஸ்ன்னு பேரு. இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எந்த வேலையா இருந்தாலும் கத்துக்க முடியும். பொங்கல் செய்யறதா இருந்தாலும் சரி, காஃபி போடுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்யறதா இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி பண்றதா இருந்தாலும், தட் இஸ் அ ப்ராசஸ். நான் நெறைய பேர பார்த்திருக்கேன். பேர்லாம் கேட்காதீங்க, சிக்கலாயிரும். அவங்க வந்து ஏதாவது ஒரு சமையல் பண்ணும்போது, நம்ம அங்கிருந்து வந்து கேட்போம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எவ்வளோ போடணும்னா, பார்த்து போடுங்கன்னுவாங்க. பார்த்து போடுன்னா எவ்வளோ எத பார்த்து போடுறது? அ ச அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அது அதுக்கு அப்படி எப்படின்னு வந்துட்டு கையில எடுத்து போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா மெஷர்மென்ட் தெரியாது. அது அது இட்ஸ் நாட் அ ப்ராசஸ். அவங்களால அந்த அத அத வந்து 2 பேருக்கு 4 பேருக்கு தான் பண்ண முடியும். ஸ்கேல் அப் பண்ணவே முடியாது. நீங்க சமையல்காரர்கள் பாருங்களேன், சமையல் கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 500 பேருக்கு, 5000 பேருக்கு, 50,000 பேருக்குலாம் சமைக்க முடியும். நம்ம 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 பக்கத்து வீட்ல இருக்கிற அம்மா நம்ம வீடுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. நான் திரும்ப 9 மணிக்கு சாப்பிட போணும். பக்கத்து வீட்ல இருக்கிற அம்மாவால நான் அந்த 4 பேர தாண்டி சமைக்க முடியாது. ஒரு 8 பேர் வந்துட்டாங்கன்னா காலியாயிரும். இன்னைக்கு என்ன தெரியல கொஞ்சம் குழஞ்சு போச்சுன்னுவாங்க. இல்ல டேஸ்ட் போயிருச்சுன்னுவாங்க. காரணம் தேர் இஸ் நோ ப்ராசஸ் இன் இட். தேர் இஸ் நோ சிஸ்டம் இன் இட். ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுல இருந்து இங்க வருவோம். நான் வந்து சமீபத்தில நாங்க வந்து நெறைய மொழிபெயர்ப்புகள் ஏஐ பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பக்கம் குடுத்தா அந்த பக்கம் போட்டோ காப்பி இல்ல. யூ ஹேவ் டூ யூஸ் யுவர் உங்ககிட்ட இருக்கிற அறிவையும் பயன்படுத்தணும். அதையும் பயன்படுத்தணும். அத இப்ப இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. ஆனா அத எப்படி ரொம்ப சீக்கிரம் பண்றது அப்படின்போது ப்ராசஸ் தான் முக்கியம். நான் அந்த வார்த்தைய ஒரு நாளைக்கு 10 தடவையாவது யூஸ் பண்ணுவேன். ப்ராசஸ். எனக்கு இந்த புத்தகத்த அந்த ப்ராசஸ பார்க்கும்போது அதான் ரொம்ப அதிகமா இன்ட் போட்டு வெரி குட் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டேன். சோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராசஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, அது ரொட்டீன்க்குள்ள வந்துரும். இப்ப நம்ம என்னலாம் சொன்னோம் ப்ராசஸ்ல? முதல் ஸ்டெப் என்ன சொன்னோம்? நீ எதுவா இருந்தாலும் எழுதுயா. அது குப்பையா இருந்தாலும் எழுதிரு. அந்த குப்பைய நீங்க தானே பார்க்க போறீங்க. எழுதுங்க. 2வது அத சின்ன சின்னதா எழுதுங்க. 3வது தினம் எழுதுங்க. அத வந்து அத வந்து க க இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணு இருக்குது. ஏன்னா படிக்கணும். படிச்சா தான் எழுத முடியும். அது அது அதுக்குள்ள நம்ம போல. அது ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்ப 3வதா சொல்லும்போது, நம்ம என்ன செய்றோம்? நம்ம அத வந்து எதுவா இருந்தாலும் சின்ன சின்னதா எழுதுங்க. அதுக்கப்புறம் ரொட்டீன்க்கு வரணும்னு சொல்றோம். பிராக்டிஸ் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அத எழுதணும்ங்கிறத, இத நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்ட வச்சுக்கிட்டா தான் அத செய்ய முடியும். இந்த இந்த இத இப்ப ஒரு எப்படி எழுத முடியும்? நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானது நம்ம செய்ய போறோம். அத அத திரும்ப ஒரு தடவ போய் படிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் அது. நம்ம நம்ம எடுத்த வாமிட்டையே நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு யோசிப்போம் தெரியுமா? வேற யாரோ தான் கழுவுவாங்க. நீங்க திரும்பி அத பாருங்க. அது அத அத வந்து சரிப்படுத்துங்க. இத என்ன செய்யலாம் அப்படின்னு ரிவைஸ் பண்ணுங்க. அத திரும்ப ரீஃபைன் பண்ணுங்க. பாலிஷ் பண்ணுங்க. இப்படி திரும்ப 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 வரும்போது, அது பெர்ஃபெக்ஷனிசம் வந்துரும். இப்படித்தாங்க எல்லாருமே செய்றாங்க. எல்லா பெரிய ரைட்டர்ஸுமே அப்படிதான் செய்றாங்க. சில பேர் எடுத்தவுனே எழுதுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர்லாம் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து எழுதிட்டே இருப்பாராம். ஒரு சின்ன திருத்தம் கூட இருக்காதாம். எழுதி முடிச்சு குடுத்துருவாராம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப வந்து ஒளிவண்ணன் சொன்னதுக்கும், இவர் சொன்னதுக்கும் செய்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, அவங்க அது ஏற்கனவே அதுக்கு முன்னாலயே அது மனசுக்குள்ள 10 தடவ எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள்ன்னு ஒரு புக் பண்ணோம். ஸ்டீவன் காஃபியோட புக் நம்ம கோவியோட புக் இங்க பண்ணியிருக்கோம். அதுல ஒரு முக்கியமானது வந்து எவ்ரி ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ட்வைஸ்ன்னு அந்த புக்ல இருக்கும். ஒண்ணு வந்து மைண்ட்ல, இன்னொன்னு வந்து ஆக்சுவலா. ஒரு ஒரு சிற்பி வந்து ஒரு சிலைய உருவாக்குறான் அப்படின்னு சொன்னா,
அந்த சிலையை வந்து கல்லுல மட்டும் உருவாக்கல அந்த சிற்பி. அதுக்கு முன்னால அவன் மனசுல உருவாக்கி இருக்கோம்னு சொல்றேன். இப்ப சமீபத்துல நாங்க பேசும்போது ஸ்டீவன் கோவியை விட தாண்டி இப்ப எவ்ரி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம்டு த்ரைஸ் அப்படிங்கிறோம். ஒரு தடவை மைண்ட்ல, இன்னொருது வந்து டிஜிட்டலா அதை வந்து பண்றோம். மூணாவதா ஆக்சுவலா வரும். அப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒண்ணு பேப்பர்லயாவது எழுதணும், இல்ல மைண்ட்ல. இப்ப போக 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 பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ங்கிறதே இருக்காது. நேரடியாகவே எழுத முடியும். நான் இப்போ இப்போ ஒரு கட்டுரை எழுதுறேன்னா வந்து பத்திரிகை கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வந்து முகநூலுக்கு எழுதுறதா இருந்தா இப்பெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் வந்து ஒரு 15 20 நிமிஷத்துல எழுத முடியுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாலே நிறைய வந்து மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இதுதான் எழுதணும்னு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஒரு தடவை எழுதுறோம். அது எல்லாருக்குமே வந்துரும். அது தொடர்ந்து நீங்க ஒரு 5 வருஷம் எழுதுறீங்கன்னா, தினம் எழுதுறீங்கன்னா அது தானாவே வந்துரும். அது ஒண்ணும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்ல. இப்ப இத திரும்ப 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 செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அதோடைய அதோடைய இதுவே வந்து வந்து உங்களுக்கு வந்துரும். ஆனா ஆரம்பத்திலேயே நான் எழுதும்போதே ரொம்ப சிறப்பா பெர்ஃபெக்ஷனோட எழுதணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் ஒரு 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 எனிமி ஆஃப் கிரியேட்டிவிட்டி. நான் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு வந்து அதுதான் வந்து தடையா இருக்கும். முதல்ல எடுத்தோம்னா அதை செய்யாதீங்க. ஒரு கொக்கு வந்து கடற்கரையில நின்னுட்டு சொல்லிச்சான். கடல் வத்தி கருவாடு சாப்பிடணும்னு நினைச்ச கொக்கு, குடல் வத்தி செத்து போச்சாம் கொக்கு. அது மாதிரி வந்து நம்ம எழுதணும்னு நினைக்க கூடாது. ஒரே ஒரு நிமிஷம். யாராவது இத அட்மிட் பண்ணிட்டே இருங்களேன். பீப்பிள் ஆர் வெயிட்டிங். சரியா? ஹோஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அத எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருமே ஆஃப் டேக் போயிட்டீங்கன்னா, நான் தான் இப்போ அதையும் செய்ய வேண்டியிருக்கு. சோ கடல் வத்தி கருவாடு சாப்பிடலாம்னு நினைச்சோம். குடல் வத்தி செத்து போச்சாம் கொக்குன்ற மாரி நான் ரொம்ப எழுதும்போதே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதிட்டா தான் எனக்கு சரியா வரும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னைக்குமே என்னால வந்து எழுதவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து ஒரு நாவல், சிறுகதை இப்படி எழுதுறதுக்கு தான் நான் வந்து இப்ப இத வந்து பயிற்சி களமா எடுத்துக்கிறேன். நெறைய விஷயங்கள் இருந்தா கூட இத எடுத்துக்கிறோம். முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாவலோ, சிறுகதையோ, இப்ப புதினமோ இல்ல சிறுகதையோ நம்ம படைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இத எடுத்துக்கங்கன்றாங்க. என்னன்னா, ஆ அந்த அந்த கதாபாத்திரங்கள் தான் முக்கியம். இத நம்ம ஏற்கனவே ஒரு தடவ பேசியிருக்கோம். அதே புத்தகத்துல தான் ஸ்டீஃபன் கிங்கோட புக்ல தான் நம்ம பேசுனோம். இந்த கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட்டு. அ அந்த அந்த உருவாக்குற அந்த கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அதுதான் அந்த புதினத்தினுடைய இதயம் அப்படின்னே சொல்றாங்க. இந்த இந்த க ப கதாபாத்திரங்களை உருவாக்குவதில் தான் வந்து ஒரு ஒரு எழுத்தாளனுடைய அ எல்லாமே நிக்குது. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து 100, 150 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் வந்து குற்றமும் தண்டனையும் தாஸ்தவாஸ்கியோடத பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் அதுல உருவாக்கப்பட்ட அந்த கேரக்டர். அந்த புரோட்டகானிஸ்ட் அவனுடைய அந்த அந்த கொலைய செஞ்சு, அவனுடைய அந்த மனநிலைய விளக்குகிற அந்த அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அந்த அந்த கேரக்டர் வந்து நம்மளாவே நம்ம வந்து நிக்கிறோம் அந்த இடத்துல. அதே மாரி லியோ டால்ஸ்டாயோட அனா கரீனினா எடுத்துக்கிட்டா, அந்த அந்த அனா கரீனினாங்கிற அந்த கேரக்டர். அந்த கேரக்டர வந்து அவர் செதுக்கியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து வேற எதுலயுமே பார்க்க முடியாது. பார்த்தா அது வந்து காப்பி பண்ற மாரி ஆயிரும். எல்லா எல்லா அ எழுத்தாளர்களுடைய சிறப்பு அம்சமே அந்த கதாபாத்திரங்கள படைக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கரு என்னாச்சு சார்? கதை வந்து கதை என்ன? அந்த பிளாட் என்னாச்சு? அப்படின்னு கேட்கலாம். பிளாட் முக்கியம் தான். பிளாட் வந்து கதை வந்து கருங்கிறது மிக முக்கியம். ஆனா, அது மட்டும் முக்கியமே இல்ல. அது அது அத மட்டுமே வந்து நீங்க வந்து மையமா வச்சு எழுத முடியாது. கதாபாத்திரங்கள் தான் மிக முக்கியம். அதனால மிக சிறந்த கதைகள் கூட மனசுல நிக்காம இப்ப வந்து போயிருது. இல்லையா? நம்ம ஒரு ஒரு சமீபத்தில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 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 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு படத்த பார்த்தோம் இல்லையா? அதோடைய 2 பாகம் வந்தது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று புதினத்த வந்து அது எழுதியிருந்தாங்க. அந்த அந்த படம் வந்து அந்த கதை வந்து நம்ம நெறைய பேர் 5 தடவ, 6 தடவ படிச்சிருக்கும்போது கூட, அது திரைப்படமா வரும்போது நம்ம மனசுல நிக்காம போனதுக்கு காரணம், அதில் வந்து கதாபாத்திரங்கள் எதுவுமே வந்து படத்த க க ஒட்டவே இல்ல. எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்கிற மாரி, அதுவும் ஒரே நிறத்துல, ஒரே மாதிரி இருந்தா மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் வாஸ் மிஸ்ஸிங் இன் தட் மூவி. ஆகவே கதாபாத்திரங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நம்ம இன்னொரு இப்ப இப்ப நல்ல உதாரணம் சொன்னா கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, அ முதல் மரியாதைன்னு சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு படம். நடிகர் திலகம் நடிச்ச படம். அந்த அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாலயும் சரி, அதுக்கு பின்னாலயும் வந்து அந்த மாரி ஒரு கேரக்டர் பார்த்ததே இல்ல. எத்தனையோ பேர பார்த்திருக்கோம். எத்தனையோ
அப்பா கேரக்டர் ரங்காராவ் காலத்துல இருந்து வி.கே. ராமசாமி நெறைய பேர் நடிச்சிருந்தா கூட, அந்த கேரக்டருக்கு நடிகர் திலகம் குடுத்திருக்கிற அந்த இது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட். அதுதான் அந்த டைரக்டருடைய வெற்றி. அந்த படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. அந்த படம் இப்ப வந்து அந்த பிரிவ்யூ பார்த்த சில நண்பர்கள் சினிமா துறையில இருக்கவங்க அப்ப சொன்னாங்க, "இது படம் ஓடவே ஓடாதுன்னாங்க." இசைஞானி கூட சொன்னதா சொன்னாங்க. காரணம் என்ன? சிவாஜிக்கு தேவையில்லாம இந்த வயசுல போய் ஒரு ராதாவ லவ் பண்ற மாரி ஒரு படம் அப்டின்னாங்க. அத கேட்கும்போது எனக்கு கூட பகீர்னு இருந்தது. இப்படி ஒரு படமா? அப்படின்னு. ஆனா, அங்க போய் பார்க்கும்போது தான் நம்ம நடிகர் திலகம் வந்து எவ்வளோ அந்த கதாபாத்திரத்து மேல அப்படி வந்து தன்னுடைய வெயிட்டேஜ் அது அங்க அங்க அந்த இயக்குனர். அதே மாரி தான் கதை எழுதும்போது, அந்த அ ப கதாசிரியருக்கு வந்து கதாபாத்திரத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் குடுக்கணும். இன்னொரு உதாரணம் வந்து பருத்தி வீரன்ல கார்த்தி நடிச்சது. என்ன மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இல்லையா? அவர் திரும்ப அவரால கூட அப்படி பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு படைப்பாளி. ஒரு 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 பக்க கதை எழுதினாலும் சரி, ஒ ஒ ஒ ஒரு 10 பக்கம் கதை எழுதினாலும் சரி, 100 பக்கம் புதினம் எழுதினாலும் சரி, அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களுடைய கதையில வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை வந்து நீங்க வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன செய்றாருன்னா, அந்த கதாபாத்திரங்களோட நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாரு. அவசர அவசரமா எழுதாதீங்க. அருண் வந்தாங்க வந்து வ ப ப அருணா வந்தா, சந்திரன் போனா அப்படின்னு இப்ப கட கட கடன்னு எழுதி அருணுக்கும், சந்திரனுக்கும், அருணாக்கும் வித்தியாசமே இல்லன்னு வச்சுக்க. படிக்கிறவனுக்கு அது ஒட்டவே ஒட்டாது. ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரையும் செதுக்குங்கன்றாரு. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாரு. உன்னுடைய நேரத்த குடு. அந்த அந்த கதாபாத்திரத்த புரிஞ்சுக்கோ. அதோட நீ வாழுங்கிறாரு. அதுதான் சரியான வழிமுறையா இருக்க முடியும். நீங்க அது 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 வந்து ஒரு 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 பிச்சைக்காரன் பாத்திரமா இருந்தா கூட, அந்த பிச்சைக்காரன் எப்படி இருப்பாங்கிறத நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள உள்வாங்குங்க. மிக சிறந்த நடிகர்கள், நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி, அ ப உலக நாயகன் கமலஹாசன் ஆகட்டும், நெறைய பேர் கிட்ட பார்க்குற சிறப்பு பார்த்தோம்னா, அவங்க அந்த பாத்திரத்த அப்படியே உள்வாங்குறாங்க. அதுதான் என்னுடைய நானு அப்படின்னு வரும்போது, நாம வந்து அதுல ஒன்றி போயிடுறோம். அதே மாரி தான் நீங்க ஒரு படைப்பாளி. நீங்க ஏதோ எழுதி குடுக்குறது இல்ல. ஒரு படைப்பாளி ஒரு கதாபாத்திரை உருவாக்கும்போது, அந்த கதாபாத்திரத்தை நீங்க உள்வாங்கிக்கங்க. உள்வாங்கி, அந்த கதாபாத்திரத்தோட வாழ கத்துக்குங்க. அந்த கதாபாத்திரத்துடைய பேக்கிரவுண்ட தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு அம்மா கேரக்டர். நீங்க நீங்க சார் எத்தன கேரக்டர் வேணாலும் கொண்டு வாங்க சார். 50 கேரக்டர் நீங்க ரஷ்யன் நாவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா சகட்டு மேனிக்கு கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வந்து போயிட்டே இருக்கும். "எங்க சார் போச்சு? அங்க வந்தது இங்க எங்க போச்சு சார்?" அப்படின்னா நீங்க கேட்க முடியாது. அது அது என்னாச்சு? அவன் போனானா அன்னைக்கு என்ன ஆனா? அப்படிலாம் இல்ல. அந்த காட்சிக்கு, அந்த இடத்துக்கு அவன் வந்தான். அவனுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அவன் பேசின அந்த உடல் மொழி, அவனுடைய எல்லாமே அந்த இடத்துக்கு பொருத்தமா இருந்தது. அவ்வளவுதான். நீங்க அந்த ஒரு சின்ன கேரக்டரா இருந்தா கூட, ஒரு சின்ன கதாபாத்திரமா இருந்தா கூட, அத அத உள் வாங்கிக்கங்கங்கிறாரு. அதான் மிக முக்கியம். அந்த அதோட அதோட பேக்கிரவுண்டு, அந்த கேரக்டரோட பெர்சனாலிட்டி, அதோடைய அதோட அதுக்குள்ள உள்ள இருக்கிற பேசுறது, இது எல்லாமே மிக முக்கியம். நான் ஏற்கனவே அந்த அனா கரீனினாவ பண்ணும்போதோ, இல்ல இது நம்ம கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட்ல தான் நான் சொன்னேன். தாஸ்தவஸ்கியோட புக்ல, நீங்க புக்க எடுத்து எந்த பக்கத்த திறந்துட்டு, அதுல போய் ஒரு வசனத்த படிச்சீங்கன்னா, உங்களுக்கு உடனே தெரியும் அது யார் பேசுனாங்க அப்படின்னு. பொன்னியின் செல்வன் நாவல் எடுத்துங்க சார். நீங்க எந்த பக்கத்த வேணா எடுத்து, அதுல ஒரு 2 டயலாக்க பேசுங்களேன். நம்மளால உடனே சொல்ல முடியும். பேசுறது பெண், இது பேசுறது நந்தினி, இது பேசுறது வந்து குந்தவி அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல அந்த அந்த அவங்க அந்த வானமாதேவி அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இல்ல மணிமேகலைன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியுது? அங்க தான் கல்கி ஜெயிச்சிருக்காரு. சும்மா வந்து இப்ப இப்ப ஏன் பொன்னியின் செல்வன் காலத்த தாண்டி நிக்குது. சில பேர் சொல்லுவாங்க, "அதெல்லாம் ஒரு எழுத்தாயா?" அப்படி இப்படின்லாம் பேசுவான். அது சரி. அது வேற. ஆனா, அத தாண்டி அந்த புத்தகம் ஏன் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும் நீங்க. அததான் எழுத வரவங்க கத்துக்கணும். அந்த கேரக்டரைசேஷன் அந்த அந்த கதாபாத்திரத்தை அவர் செதுக்கியிருப்பாரு. அந்த அந்த அதனுடைய உரையாடல் கடைசி வரைக்கும் ஒரே மாரி இருக்கும். நீங்க சில பேர்லாம் எழுதுறது படிச்சோம்னா, ஒரே எல்லா கேரக்டரும் ஒரே மாரியே பேசும். ஒரு புகழ்பெற்ற ஒரு ந நடிகர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், அவ எல்லா விதமான சகல விஷயங்களையும் அவர் செய்யக்கூடியவரு. 80கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அவர் படத்துல வந்து பிரச்சனை என்னன்னா, வந்து அவருடைய சிறப்பு வந்து அடுக்குமொழியில பேசுறது. அது சிறப்பு. அது நல்லா இருக்கும். ஆனா யார் பேசணும்? ஒரு கதாபாத்திரம் தான் பேசணும். அவர் வீட்ல வேலை செய்ற அம்மாலருந்து, டிரைவர்ல இருந்து எல்லாருமே தகட்டு மேனிக்கு அடுக்குமொழியில பேசும்போது, நமக்கு ஒரு சலிப்பு வந்துரும். நான் அத ஒரு தடவ சொன்னேன். நாங்க நண்பர்களோட இரவு காட்சி போய் என்ன தப்பிக்க வெளிய வரக்கூட முடியாம இளங்கோ, புகழேந்திலாம் என்னையெல்லாம் சிக்க வச்சாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரும் கொடுந்தண்டனை கிடைச்ச படம் அது. காரணம் எல்லா கதாபாத்திரமும் ஒரே மாரி தான் பேசுது. அங்க அந்த படமும் தோல்வி.
அந்த டைரக்டரும் அதுல தோல்விட்டார். ஆனா அவர் நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு. அவர் குறை சொல்ல வரல. உதாரணத்துக்கு அதான் நான் சொல்றேன். அதனால பேர் சொல்லல. அப்போ உங்களுடைய கேரக்டர்ஸ வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அது யுனிக்கா இருக்கணும். ஒளிவண்ணன்னா ஒளிவண்ணன் இப்படித்தான் இருப்பாரு. நேருன்னா நேரு இப்படித்தான் இருப்பாரு. ஒளிவண்ணனும் நேரும் ஒரே மாதிரி பேசிட்டாங்கன்னா, குமரன் ஒரே மாதிரி பேசிட்டாங்கன்னா சரியா வராது. அப்போ அந்த யுனிக்னஸ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க கேரக்டர்ஸ் எல்லாமே எது ரொம்ப நல்லா நிக்கும் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில பார்த்து அனுபவிச்ச கேரக்டர்ஸா இருக்கணும் கேரக்டர். அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒரு விலைமாதுவ பத்தி ஒரு ஒரு பாத்திரத்த படைக்கிறேன் அப்படின்ன உடனே, அத ஒரு கதை எழுதின உடனே வந்து இப்போ இப்ப அ குமரன் யோசிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இவ்ளோ அண்ணன் பிரமாதமா எழுதியிருக்காரே! என்ன அங்க போயிருப்பாரோ? அப்படின்னு யோசிச்சாருன்னா, அது டிசாஸ்டர். அப்படி இல்ல. ஒரு எழுத்தாளர் கற்பனையாக கூட, இல்ல யாராவது போயிட்டு வந்தவங்ககிட்ட கூட அந்த டீட்டெயில்ஸ வந்து கேட்டு வாங்க முடியும். ஆனா, எந்த கேரக்டர்ஸுமே நம்ம பார்க்கிற கேரக்டர்ஸ இன்னும் கூடுதலாவே அத வந்து செதுக்க முடியும். அதனால எந்த எந்த கேரக்டர்ஸுக்குமே வந்து நீங்க வந்து அது அது போற போக்குல தான் அது வரணும். அந்த கேரக்டர்ஸ வந்து அ ப கொஞ்சம் கொஞ்சமா அத டெவலப் பண்ணணும். எந்த கேரக்டர்ஸ்க்குமே நீங்க வந்து ஒரு 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 ப்ரீ டிட்டர்மின்ட் ரோல் குடுத்துறாதீங்கன்றாரு. முன்னாலே முன்முடிவோட இப்படி குடுக்காதீங்க. அது இருக்காது. அது போக 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 வளரணும் அப்படிங்கிறது சொல்றாரு. அ அந்த கேரக்டர்ஸ் நீங்க எழுதுற கேரக்டர்ஸோட நீங்க உரையாடல் நடத்துங்கன்றாரு. இப்போ அ ப ப வேடிக்கையா இருக்கும். ஆனா அப்படிதான் சொல்றாரு. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கேரக்டர்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு அப்படின்னு சொன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்க்க ஒரு பொம்மை மாரி உட்கார வச்சுக்கங்க. சார் நீங்க எனக்கு இப்ப இப்ப இதுல வந்து உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. உங்க லைஃப்ப பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்டவரு? நீங்க எப்படி ஒரு கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கன்னு அவர்ட்ட கேளுங்க. அவர் சொல்லப் போறதில்ல. நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஆனா, இப்படி இததான் நான் சொல்ல வந்த ப்ராசஸ்ன்னு. இப்போ இப்போ ஒரு நல்ல தேர்ந்த, சிறந்த எழுத்தாளருக்கு அதெல்லாம் தானா வந்துரும். அவர என்ன வேணா சொல்லலாம். எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல எனக்கு யாரோ ஒரு நாள் வந்து எழுத சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன். அப்படி அது அது வந்து நான் எல்லாருக்குமே அது அமையப் போறதில்ல. எல்லாரும் எழுத வேண்டும்னு நினைக்கிறவங்க, இப்படித்தான் செய்யணும்னு அந்த ப்ரோசஸ் இந்த இந்த சொல்லுது. இன்டர்வியூ பண்ணுங்க அந்த கேரக்டர. அந்த கேரக்டர் கிட்ட கேள்வி கேட்டு வாங்க. நீங்க என்ன மாரி ட்ரெஸ் போடுவீங்க? வீட்டுக்கு வந்த உடனே யூனிஃபார்ம்லயே தான் இருப்பீங்களா சார்? இல்ல சாயந்தரம் கடைக்கு போம்போது என்ன போடுவீங்க? ராத்திரி வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ் எப்படி செய்வீங்க? அப்படின்னு கேளுங்க. நான் எப்பவுமே லுங்கி கட்டுவேன். எனக்கு அதான் ஈஸி அப்படின்னா, அந்த லுங்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதும்போது குறிப்பாக வரும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்படித்தான் அவர் திரும்ப சொல்றாரு. அந்த கதாபாத்திரங்களை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்கங்கறத பொறுத்து தான் இந்த இந்த கதைய வந்து மனசுல நிக்குதா நிக்கலையான்னு. இன்றைய காலகட்டத்துல வந்து நெறைய சேலஞ்ச் இருக்கு நமக்கு. இன்னைக்கு வந்து அ ப இன்னைக்கு வந்து ஒருத்தர வந்து உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கு காலையில இங்க ஒரு புத்தக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தபோது, நம்முடைய பொன்வண்ணன் நடிகர் பேசும்போது கூட சொன்னார். இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால்கள் வந்து உங்க கூட நான் 5 நிமிஷம் பேசி நீங்க அந்த 5 நிமிஷம் கேட்டுட்டீங்கன்னா கூட என்னால வந்து சார் உங்க வாய்ஸ் கேட்கலங்க சார். இப்போமா எல்லாருக்குமே கேட்கலையா சரியா? நேரு, குமரன் அண்ணே லைட்டா லைட்டா கேக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சத்தமா வேணும். இப்ப கேக்குதா நல்லா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி. சித்ரா சென்னை. இப்ப கேக்குதா சித்ரா நல்லா? குமரன் ஓகேண்ணா ரைட். அப்போ உங்களுடைய அந்த அந்த கதாபாத்திரங்களை நீங்க வடிவமைக்கிறதா மிக மிக முக்கியம். இந்த கதாபாத்திரங்களை நீங்க எப்படி கொண்டு வர போறீங்கன்றத வச்சுதான் உங்களுடைய கதை இருக்கு. அப்ப நீங்க கதாபாத்திரங்களை கவனமா வந்து உங்களுடைய நேரத்தை செலுத்துங்க. இல்லைன்னா கதாபாத்திரம் சரியில்லை என்றால் அது எவ்வளவு நல்ல கதையாக இருந்தாலும் கூட படிக்கிறவங்க மனசு நிக்காது. நம்ம ஆயிரக்கணக்கான கதைகளை படிச்சிருப்போம். சில பேர் நூற்றுக்கணக்கான கதைகளை படிச்சிருப்பாங்க. ஆனா சிலது மட்டும் தான் நம்மால காலத்தை தாண்டி மனசுல நிக்குது அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அதுல வந்து சேர்ந்து இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. அது சினிமாவுக்குமே பொருந்தும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படங்கள்லாம் நிறைய படத்த கதைகள் நமக்கு நினைவே இல்லாம போயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் அப்படியே ஜாலியா போயிரும். ஆனா கமலஹாசன் கமலஹாசன் நடிக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா நீங்க மறக்க மாட்டீங்க. காரணம் அதுல எல்லாமே கேரக்டரைசேஷன் ஒரு ஒரு மைக்கேல் மதன காமராஜனா இருக்கலாம், இல்ல பஞ்சதந்திரமா இருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டர் 10 கேரக்டர் நடிக்கிற தசாவதாரமா இருக்கலாம். எப்படி வந்து செதுக்குறாரு. அந்த காலத்திலேயே ராஜபார்வை வந்து கமலஹாசனுடைய மாஸ்டர் பீஸ்னே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டரை செதுக்குறாங்க. ரஜினியும் அந்த மாதிரி சில படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அப்ப என்ன முக்கியமா எடுக்கணும்னா, ஒரு கதாபாத்திரத்தை நான் எப்படி வந்து உருவாக்க போறேன் அப்படிங்கிறது.
அதுக்கு நிறைய நேரத்தை நீங்க கொடுங்க. உங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா அந்த பாத்திரத்தைன்னு பாருங்க. ஒரு காய்கறிக்காரமா அப்படின்னா அந்த காய்கறிக்காரமா அவங்க எப்படி பேசுறாங்க, ஒரு டிரைவர் அப்படின்னா அவர் எப்படி பேசுறாரு, இதெல்லாம் நீங்க அவங்க உங்க கூட பேசும்போது எப்படி பேசுறாங்க, அவரே மத்த போய் இன்னொரு டிரைவர் கிட்ட பேசும்போது அவர் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இத மாதிரி நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்பதான் சரியா வருங்கிறாரு. அடுத்தது வந்து மிக முக்கியமானது வந்து பிளாட். இந்த கதை களம் மிக மிக முக்கியம். இந்த கதை களம் தான் கதை அந்த அந்த வந்து டிசைட் பண்ண போகுது. இப்போ இவர் இந்த இந்த இடத்துல இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பொதுவா ஒண்ணு முடிவு பண்ணிக்கங்க. அதாவது அ ஒ ஒ ரொம்ப டீட்டெயிலா போகாதீங்க. அதுக்கு வந்து உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடல்ல போம்போது காம்பஸ் வச்சுப்பாங்க. காம்பஸ் வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் காட்டும். வடக்கு திசை அப்படின்னு காட்டும். நீங்க இங்கிருந்து இது ம அ ப இதுக்கு போகணும் அப்படின்னா, விஜயவாடா போணும் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா, எக்மோர்ல இங்க வாசல்ல காசா மேஜர் ரோட்ல, "சார் நான் விஜயவாடா போணும். இங்கிருந்து நடந்தே போணும். எந்த பக்கம் போறது?" அப்படின்னு சொன்னா, "வடக்கு திசை நோக்கி போங்கன்னு" சொல்லும்போது, கையில காம்பஸ் வச்சிருக்காரு. வடக்கு காட்டுது. வடக்கு பக்கம் நடக்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, "நான் வந்து மதுரை போணும் சார்" அப்படின்னா, "தெற்க பார்த்து போங்க சார்ன்னு" சொல்றாங்க. தெற்க வச்சு ஒரு காம்பஸ் அவ்வளவுதான். இவர் என்ன சொல்றாரு, "அந்த காம்பஸ் மட்டும் வச்சுட்டு போங்கன்றாரு." அது தாம்பரம் வழியா போய் மதுரைக்கு போறீங்களா? மதுரை வாயில் வழியா போறீங்களா? நாகப்பட்டினம் இது மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை போறீங்களா? சிவகங்கை போறீங்களா? அது அப்புறம். நீங்க இப்பவே எடுக்கும்போதே வந்து முழு மேப் கையில வச்சுக்காதீங்கன்றாங்க. அ அது அது தானா நகரட்டும். அது நகர்றதுக்கு அடிப்படையான காரணம் எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கதாபாத்திரங்கள் தான் கதைய நகர்த்துன்றாங்க. இத நம்ம பல தடவ பேசியிருக்கோம். ஏன் ஒரு 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 சிறந்த கதாபாத்திரங்களை உருவாக்கிவிட்டால், அந்த கதாபாத்திரங்களே கதைக்கு கொண்டு கொண்டு போய் நிப்பாட்டும். இது என்னுடைய சொந்த அனுபவம். இன்றைய தேதி வரை 33 கதைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது போக ஒரு 8 கதைகள் 33, 40 கதைகள் வரைக்கும் நான் எழுதியிருந்தாலும், இந்த 40 கதைகளையுமே வந்து நான் வந்து இதே அடாப்ட் தான். அந்த கேரக்டர்ஸ் தான் கதைய கொண்டு போய் வந்து முடிப்பாங்க. அவங்க தான் அந்த கதைய நகர்த்தி கொண்டு போக முடியுமே தவிர, நான் வந்து ஒரு முன்முடிவோட வரவே மாட்டேன். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த கதைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே போவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா, அவங்களுடைய உணர்வுகள் மூலமா, அவங்க எடுக்கிற முடிவுகள் மூலமா கொண்டு போவாங்க. ஆங்கிலத்துல இத சொல்லுவாங்க. இட்ஸ் இட்ஸ் அன் ஆர்கானிக் அன்ஃபோல்டிங்ன்னுவாங்க. ஆர்கானிக்னா இயற்கையா தானாவே நடக்கிற ஒரு ஒரு வளர்ச்சி. நீங்க தண்ணி எடுத்து அப்படி கீழ ஊத்துனீங்கன்னா, தண்ணி தானாவே பல பக்கம் டிரெக்ஷன்ஸ்ல அது போகும். எந்த பக்கம் போகுதுன்னே சொல்ல முடியாது. எந்த பக்கம் பள்ளமா இருக்கோ அத நோக்கி நகரும். இல்ல என்ன என்ன மாதிரி ஒரு டிசைன் அந்த தண்ணிக்கு இப்ப வந்து வரையும்ன்றது நமக்கு தெரியாது. தட்ஸ் ஆர்கானிக் டெவலப்மென்ட். ஆனா, இதே இதே நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து வந்து செய்ய செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த கதாபாத்திரங்கள் தான் அந்த கதைய வந்து வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க நீங்க வந்து ப்ராபபிலி ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிக்கலாம் இப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, ஒரு நல்ல கேரக்டர்ஸ நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க கொண்டு போவாங்க. நீங்க ஓவராலா கதை எப்படி இருக்கணும்ன்றது முடிவு பண்ணலாம். நான் இதுக்கு வந்து ஒரு உதாரணத்த அதோட விளக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கு. நான் எழுதுன எனக்கு ரொம்ப புடிச்ச கதைகள் வந்து "மாறிடும் வானிலை" அப்படின்னு ஒரு கதை. நெறைய பேர் படிச்சிருக்காங்க. நெறைய தடவ அந்த கதை வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ ஆங்கிலத்திலயும் அத வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு குடுத்துருக்காங்க. ஒரு அ ஒரு ஒரு தோழி. இப்ப இந்த கதைய வந்து எப்படி நான் எழுத தொடங்குனேன்றத நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து மீண்டும் சொல்றேன். சுய புராணம் இல்ல. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் அத எழுதுனது. இன்னொரு கதை எடுத்தேன்னா அந்த ஆத்தர் எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மானிடம் வானிலை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மையக்கரு நான் எடுத்தேன்னா, மதுரைக்கு போறதா, விஜயவாடா போறதுங்கிற மாரி என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு பெண்கள் இளம் பெண்கள் எங்ககிட்ட இந்த இன்டர்ன்ஷிப் வர யங்ஸ்டர்ஸ் இந்த 20, 21, 22 வயசு பிள்ளைகள் வந்து கல்யாணத்த பார்க்கிற பார்வை வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு வியப்பாக இருந்தது. முன்னெல்லாம் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்ன இங்க வரும்போது அந்த பிள்ளைகள்ட்ட கல்யாணம், காதல், பாய் ஃப்ரெண்ட்னால முகம்லாம் ஒரு மாரி வந்து ப்ளஷ் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இல்ல தலைய குனிஞ்சுக்குவாங்க. இப்பலாம் அப்படிலாம் யாருமே பண்றதே இல்ல. நம்ம தான் வெட்கப்பட வேண்டியது. அவங்க அத பத்தி கவலையே படுறதில்ல. அவங்களுடைய பார்வையே வித்தியாசமா இருந்தது. இப்ப இத மையப்படுத்தி நம்ம ஒரு கதை எழுதலாமா அப்படின்னு முடிவு பண்ணது தான். அப்போ யாருக்கு கான்ஃப்ளிக்ட் வரணும்? அம்மாக்கும் மகளுக்கும் வராது. அம்மாக்கும், அப்பாவுக்கும் வரா மாரி வச்சுக்கணும். அப்பதான் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாரு. அம்மா வந்து இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப அம்மா, மக அப்பா, மகள் தான் இது மையமா வச்சு தான் நான் வந்து பிளான் பண்ணுமே தவிர, இதுக்கப்புறம் வந்து இந்த கதைய ஓவராலா நினைக்கல. மகள் எப்படி இருக்கணும்? மகள் வந்து ஒரு ஒரு வில்லேஜ்ல ப ப ப பிறந்து, அங்க படிச்சு ஊர்ல பக்கத்துல இருக்க கல்லூரியில படிச்சு, அவளும் வந்து ஒரு ட்ரெடிஷனல் செட்டப்க்குள்ள வந்து வரணும்ன்றது தான் அவளும் நெனச்சா. மாமா பையன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படிங்கிறது. அவங்க அப்பா அத எதிர்க்கிறாரு. அவளுடைய
அவளுடைய கட்டாய சூழல் காரணமாக அவனை மறக்கணுங்கிறதுக்காக அவளை கொண்டு வந்து சென்னையில கொண்டு வந்து விடுறாங்க. சென்னையில அவ படிக்கிறா. சென்னையில படிச்சு அவ வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் படிச்சு முடிச்ச உடனே கூட படிக்கிற பொண்ணு வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கும் போது அவங்க அப்பா வந்து முதல்ல வந்து தடுக்கிறாரு. இல்லப்பா நான் போயிட்டு ஒரு 2 வருஷம் என்னோட மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஆஸ்திரேலியா போறா, சிட்னி போறா. அங்க சிட்னி போனதுக்கு அப்புறம் அங்க இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேர் அவ ஏற்கனவே இருக்கிறோம். இந்த 3 பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து தங்குறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் வந்து மாறுது. ஏன்னா நம்ம பார்த்த ஒரு கிராமத்துக்கும் இங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரில பார்க்கும்போது அவளுக்கு வந்து அவளுடைய பயோடெக்னாலஜி படிக்கிறா. அவ ஏன் நம்ம பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தோண அவளுக்கு வந்து அப்ளை பண்றா. அங்க இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில வந்து அவளுக்கு கிடைக்குது. இப்போ அப்பா வந்து பயப்படுறாரு. பொண்ணு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா என்ன பண்றாரு? உன் மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துறேன்னு காம்ப்ரமைஸ்க்கு வராரு. இதுல என்னன்னா அவருடைய மாமா மகனுக்கும் இவளுக்கும் வந்து ஒரு 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 நாள் ஒரு யாருமே இல்லாத ஒரு சூழல்ல அவங்க 2 பேருமே வந்து உடல் சம்பந்தமான உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அதனால மாமன் மகன் வந்து அவன் வந்து வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம். அதனால நம்ம வந்து இத விடக்கூடாது. அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் வந்து முடிவு பண்றான். அவன் அவன் வந்து ஒரு 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 ஹானஸ்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறான். நான் வந்து அவள விட்டுறக்கூடாது. நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாலே உறவு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அவன் பிடிவாதமா இருக்கான். ஆனா இந்த கல்யாணம் வேற ஒரு காரணத்துக்காக நின்னு போச்சு. இப்போ அவங்க அப்பா வந்து சொல்றாரு, அம்மா நான் வந்து அ இதுல தான் கதையே தொடங்குது. நான் வந்து அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துறேம்மா. நான் அவங்க வீட்ல போய் நடந்ததுக்கெல்லாம் வந்து சாரி கேட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இவ வந்து ரெசிஸ்ட் பண்றா. என்ன சொல்றா? இப்ப இல்லப்பா நான் படிக்கணும்ப்பா, பிஹெச்டி பண்ணணும்ன்றா. மாமா பையனே ஃபோன் பண்ணி அவன் பேசுறான். நீங்க வந்துரு அப்படிங்கிறான். இல்ல நான் வந்து சொல்றேன் இது மாரி ஒரு டாப் யூனிவர்சிட்டீஸ் இந்த வேர்ல்டு இங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கும்போது, அவன் சொன்னான், "அது பரவால்ல. நீ இங்க வந்துரு நம்ம இங்க பாரதியார் யூனிவர்சிட்டிலயே நீ சேர்ந்து பிஹெச்டி பண்ணலாம். அதுவும் இல்லாம எனக்கு இது விசிலாம் ரொம்ப பழக்கம். சீக்கிரம் முடிச்சலான்ற அர்த்தத்துல சொன்னா எனக்கு தெரியாது." அ அதையெல்லாம் சொல்லும்போது இவன் இன்னும் வந்து அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். முடியாதுன்னு சொல்றான். கடைசியில வந்து அந்த உரையாடல்கள் போய் அந்த கதை போய் அவளுடைய தோழிகள் அவகிட்ட சொல்லி, கடைசி கிளைமாக்ஸ்ல வந்து அவ வந்து முடியாதுன்னு சொல்லிர்றா. அவங்க அப்பா சொல்றாரு, "அம்மா, அவங்க ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்கம்மா. இல்லன்னா அவங்க வேற இடத்த பார்த்துக்க போறாங்களா?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோங்கிறா. அப்போ அவள பொறுத்தவரைக்கும் கேரியர் ஓரியன்டட். இதுதான் கதை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கதை நான் வந்து இப்ப இப்ப ஒரு ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் தான் யோசிச்சேனே தவிர, இந்த இந்த உரையாடல்களும், இந்த கதாபாத்திரங்களும் தான் அப்படி கொண்டு போய் என்னைய வந்து நிக்க வைக்குது. அப்போ கதாபாத்திரங்கள் தான் வந்து கதைய வந்து நகர்த்தி கொண்டு போ முடியும். அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. சொல்றாங்க அந்த அம்மா. இதுல இன்னொரு முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கணுங்கிறாங்க. இது அ எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூட வந்து அவர் இதுல சொல்லியிருப்பாரு. ஏதாவது ஒரு 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 ப்ராப்ளம் இருக்கணும். நீ எதுக்கு படிக்கணும்? ஒரு கதைய படிச்சுட்டு அது வந்து ஒரு டைரி மாதிரி வந்து இன்னைக்கு காலையில நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ்ல வந்தோனே இவங்கள பார்த்தேன். மதியானம் வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன், சாயந்தரம் தூங்குனேன் சார். நைட் வந்து திரும்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டிவி பார்த்தேன், படுத்துட்டேன். கதை முடிஞ்சுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லூசாடா நீ? இதுக்காடா என்ன வந்து இவ்வளவு நேரம் படிக்க வச்சீங்க? அப்ப என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏதோ ஒண்ணு. ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனை, ஏதோ வந்து ஒரு 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 முரண்பாடு இருக்கணும். இது எனக்குள்ளேயே இருக்கலாம். ஒண்ணு இன்னர் கான்ஃப்ளிக்ட்டா இருக்க முடியும். எனக்குள்ளேயே அது இன்டர்னலா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து ப பேங்க்குக்கு போய் பணம் எடுத்து வரதா? வேண்டாமா? இல்லன்னா திட்டம் போட்டபடி அவன கொன்றுலாமா? அவன சாகடிச்சா தான் எனக்கு நிம்மதி. அப்போ அவன கொன்றுவோம். அப்படின்னு நான் வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து முதல் லைன்லயே கேள்வி வந்துச்சு. ஒளி வந்து அவன கொல்ல போறானா? இல்லையா? அப்படின்னு. அப்ப அந்த 2 பக்கம் கொண்டு போய் கடைசியில நான் எப்படி வேணாலும் முடிக்கலாம். இல்ல அவள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா? ஏதோ ஏதோ ஒரு விஷயம். இல்ல எனக்குள்ள நடக்கிறது. இப்ப நான் 2 பேரும் வெளியில போய் பண்ணும்போது அது எக்ஸ்டர்னல் ஆயிடுது. இன்டர்னல்ங்கிறது எனக்குள்ளேயே உள்ளது. நான் அங்க போறதா வேண்டாமா? அப்படின்னு அ ஒரே இடத்துல வந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ, இல்ல ஒரு டென்ஷனோ, ஏதோ ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். படிக்கிறதுக்கு. இப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, தாஸ்தவாஸ்கில அவன் வந்து அதுல வந்து நெறைய திருப்பங்களே இருக்காது. முழுக்க முழுக்க இன்னர் கான்ஃப்ளிக்ட். அவன் கொலை பண்ணிருவான். அந்த அந்த பான் ப ப ப லேடிய. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவன் அவன் வந்து அது சரியா தப்பான்றது தான் அந்த கதை முழுக்கவே. நீங்க எங்கேயுமே போர் அடிக்காது. அதுல வந்து அந்த அந்த கதைய தயவு செய்து படிக்கணும் அந்த நாவல. இங்கிலீஷே படிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரீசன் என்னன்னா, அவனுக்குள்ள போற அந்த கான்ஃப்ளிக்ட் தான். கடைசியில அவன் எப்படி வந்து அஹ், தன் உயிரை மாய்த்துக்கிறாங்கிறது தான் அந்த கதை. காரணம் அவனுடைய அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் தான் அது. அதே மாதிரிதான் அனாகரினா. அனாகரினால ஆனா சுத்தா புரோட்டோகாலிஸ்ட் அவளை சுத்தி இருக்கிற ஆட்களோட வரக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ஸ், அது ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் வருது. அப்போ நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாதான் உங்களை வந்து பிளாட்டை வந்து கொண்டு போக முடியுங்கிறாரு. அடுத்த மிக முக்கிய நேரம் கருதி நான் வந்து இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் முடிச்சிடுறேன். உரையாடல்கள் தான் வந்து அடுத்தது சொல்றாங்க. இந்த உரையாடல்கள் எழுதுறது தான் மிக முக்கியம். இந்த உரையாடல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது சுருக்கமா சொல்றேன். நீங்க வந்து மக்கள் எப்படி பேசுறாங்களோ அந்த உரையாடல் தான் எழுத முடியும். இப்ப நான் நான் விவரிக்கிறீங்கன்னா நல்லா தூய தமிழ்லயோ இல்ல எப்படி வேணாலும் எழுதிக்க முடியும். உரையாடல் பேசும்போது அவங்க எப்படி பேசுறாங்களா, என்னமா என்னமா எங்கம்மா போயிருந்தா ஊட்டாண்ட காணுமே அப்படின்றது எங்க சென்னையில பேசக்கூடிய ஒரு அழகான தமிழ் தான் அது. இப்ப நீங்க இப்ப பேசுறது உங்களுக்கு அழகான தமிழ், எனக்கு இது அழகான தமிழ். என்னாமே தப்பு இல்லை, அதுதான் இருக்கு. என்னமா குந்திக்கோ அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சரியா வந்து கொண்டு வரணும். அதுக்கு நீங்க கேட்கணும். அத அத வந்து எப்படி வந்து வரும். இந்த உரையாடல்கள் வந்து இதுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் எடுக்க சொல்றாங்க. நீங்க நீங்க ஏதாவது எழுதணும்னா எதை பத்தி எழுதுறது அப்படின்னு வரும்போது, நீங்க உங்க உங்க ரூம பத்தி எழுதுங்க. நீங்க ஒருத்தரோட சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்த பத்தி எழுதுங்க. ஏதோ ஒண்ணு. அது மாதிரி அ உரையாடல்கள கவனிக்கும்போது, நீங்க அந்த உரையாடல வந்து எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணுங்க. நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் யோசிங்க. நாங்க நாங்க வந்து சொல்லுவோம். அந்த இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆண், பெண் உரையாடல் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னால முதல்ல பார்க்கும்போது, ஒரு ஆண் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது, அவனுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்க காதலர்கள் ஆயிட்டாங்க. தைரியமா வந்து லவ் பண்றாங்க. டிஸ்ப்ளே ஆகல. அதான் ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்குது. சொல்ல ஏதோ ஒண்ணு. சரியாச்சுங்களா? சரி. இப்போ இப்போ வந்து ஒரு காதலர்களா இருக்கும்போது அவங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? ஆ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? ஆம். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இப்ப வந்து இப்ப அ முதல் 3 மாசம் அவங்க உரையாடல் எப்படி இருக்கும்? அப்புறம் அடுத்த வருஷம் அவங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு அசைன்மென்ட் மாரி பண்ணி எனக்கு நாளைக்கு அனுப்புங்களேன். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நாங்க வந்து கொடைக்கானல் ஏரிய சுத்தி வரும்போது கவனிப்போம். நாங்க வந்து ஒரு கேம் வச்சுப்போம். என்னன்னா, இது இது வந்து கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த கல்யாணம் ஆகி அப்பதான் வந்து அப்பதான் ஹனிமூனுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, 2ம் ஒட்டிக்கிட்டு நடக்கும். 2 கால்ல 2 பேரும் நடக்கிற மாரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதே கொஞ்ச நாள் ஆன பிறகு மேரேஜ் ஆயி கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க பக்கத்துல பக்கத்துல நடப்பாங்க. ஒரு சின்ன கேப் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னு பாத்தீங்கன்னா, அவரு முன்னால நடப்பாரு, அந்த அம்மா பின்னால நடந்துட்டு வரும். 10 அடி தள்ளி பின்னால வரும். இது வந்து நாங்க நெறைய தடவ சொல்லப்பட்ட ஒரு அனெக்டோட் தான். எனக்கு நேத்து ஒரு அனுபவம் கிடைச்சது விமான நிலையத்துல. நான் வந்து ஒரு ஒரு இறப்புக்காக கோயம்புத்தூருக்கு போறேன். இப்ப இங்க கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பக்கத்துல வந்து ஒரு ஒரு வயதான தம்பதிகள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அவருக்கு 75 இருக்கும். அந்த அம்மாவுக்கு 70க்கு மேல இருக்கும். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பக்கத்துல தானே உட்கார்ந்திருக்காங்க. நானும் வந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னதான் உரையாடல் நடக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருந்தது. என்னன்னா, அவங்களும் வந்து ஒரு ஒரு இறப்புக்கு தான் போறாங்க. கண்டோலன்ஸ்க்கு. இப்ப எனக்கு கியூரியாசிட்டி வந்து நம்ம போறதுக்கு தான் அவங்களும் வராங்களா கோயம்புத்தூருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவரு வந்து அந்த அம்மா அவர்ட்ட 2 பேரோட உரையாடல் போயிட்டு இருக்குது. அவரு வந்து வந்து அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அந்த அம்மா கேட்குது. "நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டீங்களா? இவங்களுக்கு சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு யார் யார் பேரோ சொல்லுது. இவருடைய சொந்தக்காரங்க பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டீங்கன்னா, இவரு இன்னும் சொல்லலையே, சொல்லலையேன்னோன அந்த அம்மாவுக்கு ஒரு இடத்துல கடுப்பாயிருச்சு. கடுப்பாயிட்டு அந்த அம்மா சொல்லுது, "அது என்ன பழக்கம்? இறந்து போனா அந்த செய்திய சொல்லாம இருக்கிறது. உங்க வீட்ல எல்லாருமே அப்படித்தானா? யாராவது செத்து போயிட்டா சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னும்போது ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுது. குறைஞ்சது 40 வருஷமாவது அந்த அம்மாவும் அவரும் கல்யாணம் ஆயிருக்கும். 40 வருஷமாவது. அந்த அம்மா வந்து உங்க வீட்ல அப்படின்னு அவங்க அவங்க வீட்டு மனுஷங்கள்லாம் யாராவது இருக்காங்களான்னு தெரியாது. ஆனா அந்த சொன்ன விதமும், டோனும் கேட்கும்போது, எனக்கு வந்து என்ன அறியாம ஒரு சின்ன சிரிப்பு வருது. திரும்புனா அவரு என்னைய பார்க்குறாரு. அவரு என்னைய அந்த ஒரு படத்த திருச்செந்தூர் செந்தில்நாதன்ல வந்து அந்த பாட்டுல வந்து டி.எம். சௌந்தரராஜனும், சீர்காழிக்கு வந்தனும் ஒருத்தர் ஒருத்தர் திடீர்னு பார்த்துப்பாங்க. அந்த மாரி அவரு என்ன பார்க்க, நான் அவர பார்க்குறேன். எனக்கு ஓரத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அவரு திரும்பிட்டாரு. திரும்ப அந்த அம்மா கேட்குது,
நீ அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜாவது போடுங்க அப்படிங்குது. இவர் வந்து எஸ்எம்எஸ் என்னங்க எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல போட்டு போடுங்க அப்படின்றது. உடனே அவர் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. யாரோ பாஸ் அவே அப்படின்னு போடுறாரு. போ அடிக்கிறார். அந்த மாதிரி சொல்ல அப்படியா போடுவாங்க? ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு சொல்லி அது மெசேஜ வந்து அடிக்க சொல்லுது. அடிச்சுட்டு அவர்ட்ட சொல்லுது, அடிச்சுட்டு என்ன காமிங்க. நான் பார்க்கணும் அப்படிங்குது. திரும்ப அவர் என்னை பார்க்கும்போது நான் நினைச்சேன், எப்பா இதே கதி தான் எல்லாருக்கும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அப்ப என்ன இந்த உரையாடல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 30, 40 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு அவங்க உரையாடலே டோட்டலா மாறிடுது. அவரு பெரிய அதிகாரியா இருந்திருப்பாரு. அவர் ஊரே மிரட்டுற ரவுடியா இருந்திருப்பாரு. எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவர பார்த்தா அலறி இருப்பாங்க ஆபீஸ்ல எல்லாம். ஆனா இன்னைக்கு வந்து டோட்டல் டம்மி பீஸ் ஆயிட்டாரு. எப்படி? நீங்க என்ன வேணா பேசு. நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட சண்டையே போட முடியாது. இதாண்டா நீ தான் செய்யணும் அப்படின்னு. எனக்கு இன்னொரு உரையாடலையும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த உரையாடல்கள்லாம் மிக முக்கியம். நீங்க கவனிக்கணும். அதிகாலை வந்து 3:30 மணிக்கு எனக்கு செய்தி வருது. 2 மணிக்கு நான் வந்து இறந்துட்டாங்கன்னு. நான் உடனே அந்த அனுப்பிச்சவங்க அந்த அக்காக்கு ஃபோன் பண்றேன். அக்கா என்ன ஆச்சுன்னு இறந்து போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் மாமா எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். மாமா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்ப சரி இப்ப மாமாக்கு காலையில சொல்லிருவீங்களா அப்படின்னா, இல்ல இல்ல அது எப்படி முக்கியமான சாவு விழுந்திருக்கு. அவருக்கு சொல்லாம எப்படின்னாங்க. அப்ப எழுப்பி சொல்ல போறீங்களான்னா, எழுப்பலாம் முடியாது. எழுப்புனா கோச்சுக்குவாரு அப்படின்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நான் வீட்ல பின்னால போய் மோட்டர் போடுவேன். தண்ணி தொட்டியில இருக்குல்ல, அது ரொம்பி தண்ணி கொட்டும். அந்த பக்கம் ஜன்னல் வழியா தண்ணி சத்தம் கேட்டோனே எந்திரிச்சுட்டு வருவாரு. ஏன் மோட்டர் நிறுத்தக்கூடாதுன்னு கேட்பாரு. அப்ப சொல்லிடுவேன் அப்படின்னு, அந்த அதிகாலையில அது தன்னுடைய புருஷன அவங்களும் பார்த்தீங்கன்னா 35, 40 வருஷம் ஆச்சு திருமணமாயி. தன்னோட புருஷன எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத ஒரு ஒரு பிடி வச்சிருக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்க்கும்போது, எப்படி வந்து அந்த அந்த டைனமிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி உரையாடல்கள கவனிக்க ஆரம்பிக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இது கப்பிள்ஸ் எப்படி டிஃபரண்ட் டைம்ல பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு. நேரம் 8:30 ஆயிடுச்சு. நேச்சுரல் அதனால உங்களுடைய உரையாடல்கள வந்து இயற்கையும், செயற்கையும் அப்படின்னு போட்டுக்கணும். இயற்கையா இருக்கா? செயற்கையா இருக்கு. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல டயலாக் எப்படி பேசுவாங்கன்னு எழுதுங்க. நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லட்டுமா? நான் வந்து 2 கேரக்டர்ஸ் பேசுற மாரி எழுதிட்டேன்னா, அத வந்து வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். இந்த வாய்ஸ் பேசுறது, இந்த வாய்ஸ் பேசுறது, இந்த வாய்ஸ் பேசுறது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காதுல கேட்பேன். கேட்கும்போது, கண்ண மூடிட்டு கேட்கும்போது, அந்த அந்த டயலாக்ஸ் எல்லாமே அது பேசுற வசனங்கள்லாம் இயல்பா இருக்கான்னு பார்ப்பேன். "ஏன் நேற்று நீங்கள் வரவில்லை?" அப்படின்னு. எனக்கு ஏன் அவமானமா இருக்குன்னு அத சொல்றதுக்கு, பல வருஷத்துக்கு முன்ன சென்னை தொலைக்காட்சியில கண்மணி பூங்கான்னு ஒரு நிகழ்ச்சியில சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியில ஒரு டிராமால நான் நடிச்சேன். அதுல வந்து எனக்கு ஒரு பெண் வேஷம் குடுத்திருந்தாங்க. நான் அந்த 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 வேஷத்துல வந்து எனக்கு மொத்தமே ஒரு 2 டயலாக் தான். "சாப்பிடுப்பா" அப்படின்னு ஒரு டயலாக். "அவன் ஏன் வந்தான்?" அப்படின்னு கேட்கணும். அவன் ஏன் வந்தான்னு கேட்கணும். இது வந்து "அவன் ஏன் வந்தான்?" அப்படின்னு நான் கேட்டது வந்து, என்னுடைய வந்து மொத்த ஸ்கூலுமே வந்து சிரிச்சது. காரணம், நான் வந்து அந்த இடத்துல தூய தமிழ்ல "அவன் ஏன் வந்தான்?" அத வந்து ஆசிரியர் சொன்னேன். "ஏய்யா, அவன் ஏன் வந்தான்னு கேட்க வேண்டியது தானே" நானு. எனக்கு அது தெரியவே இல்ல அப்படிலாம் பேசணும்னு. அது அந்த இயல்பா வந்து பேசுறது, டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத திரும்ப திரும்ப கேட்டு திருத்துங்க. எழுத்துல வரும்போது அ வந்து "வந்துட்டு போ" அப்படின்னா வந்துட்டு கரெக்ட்டா வரணும். இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதுதான் மிக முக்கியம். இந்த இந்த எழுத்த வந்து எழுதும்போது ஏன்னா அந்த டயலாக்ஸ் தான் மிக முக்கியம். டயலாக்ஸ் தான் நம்ம அந்த ஸ்டீஃபன் கிங் ஆன் த ரைட்டிங்லயே சொல்றாரு. இந்த 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 உரையாடல்கள் தான் உங்களுடைய 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 கேரக்டர் பத்தி சொல்ல முடியும். அதுல கூட அவர் சொல்லுவாரு, அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்ணாதீங்க. "மொழிவண்ணன் இப்படிப்பட்டவன், ரொம்ப நல்லவர், ஊருக்கெல்லாம் உதவி இப்ப இவங்க படிச்சாங்க பாருங்க நம்ம சுமித்ரா ஆரம்பத்துல. இது 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 வந்து நீங்க கதையில போய் எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேராகிராஃப் மூடி வச்சுட்டு போயிருவான். ஏன்னா, அவர் நல்லவரு, ஊருக்குள்ள உதவுவாரு, மென்மையானவர், பேசுவாரு, கோவம் கொள்ள மாட்டாரு. அப்படி இப்படிலாம் எல்லாம் ஒரு ஒரு கேரக்டர நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு எழுத்தா போயிடும். கேரக்டர வந்து வ அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்ணி நீங்க பேசவே பேசாதீங்க. உரையாடல்கள் மூலமா சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்கறான்னு வச்சுக்க, "ச்சீ வாய மூடு" அப்படின்னா, அப்பா வந்து ஏதோ கோவத்துல இருக்காருன்னு அர்த்தம். "என்னடா கண்ணா வேணும்?" அப்படின்னு அவர் கேட்கறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவருடைய இயல்ப காட்டுது. வரும்போது தான் அவருக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை. திட்டிக்கிறாரு மேனேஜர். அந்த ஃபோன்ல இருந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தோனே மகன் ஓடி வந்து, அப்பா கிட்ட பேசு. "சொல்லு கண்ணா, என்னடா வேணும்னு?" சொல்லும்போது, உடனே புரிஞ்சுக்கிறீங்க. இவர் வந்து தன்னோட எமோஷனல் பேக்ஸ வந்து அங்கங்க கழட்டி வச்சுருவாரு. எடுத்து வந்து இன்னொருத்தர்ட்ட குடுக்க மாட்டாரு. அப்படிங்கும்போது, அந்த அந்த கேரக்டர்ஸ் வந்து உரையாடல்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக கொண்டு போங்கன்றாரு. எப்பவுமே வந்து நெறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்காதீங்க. டயலாக்ஸ வந்து யூஸ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் குடுங்க. அதுக்காக 2 பேர் பேசுறாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு தள்ளிறாதீங்க. அதாவது அதுல ஒரு ஆபத்து என்ன இருக்குன்னா, நீங்க தான் கிட்டத்தட்ட பிரச்சாரம் மாரி ஆயிரும் அந்த இடத்துல. நீங்கலாம் என்னலாம் அங்க எழுத்தாளர் வந்துருவாரு. கேரக்டர் செத்து போயிரும். அந்த கதாபாத்திரம் செத்து போய் எழுத்தாளர் வந்துருவாரு. சில இடங்கள்ல ஒரு சாதாரண ம்.
ஒரு நிறைய பேசி முடிச்சுன்னா அப்படின்னாலே அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அப்போ அதையும் மனசுல வச்சுக்கணும். கரெக்ட் தாங்க பேசுறாங்க, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பக்கம் பக்கமா வந்து எழுதிடாதீங்க அப்படிங்கிறாரு. கடைசியாக வந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு செட் டிசைன், அதாவது ஒரு கதாபாத்திரங்கள் நடக்கிற அந்த நிகழ்வு நடைபெறுகிற இடம் இருக்குல்ல, அது முக்கியம். நம்ம இன்னொரு டைரக்டர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டைரக்டர், ஒரு காலத்துல வந்து நிறைய சிறப்பான படங்கள்லாம் கொடுத்தாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் படங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அத நான் வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு சென்னை புக் ஃபேருக்கு வந்தபோது அவர்ட்ட பேசும்போது, அது என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அவர் ரொம்ப எளிமையா ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா, அதுக்கு முன்ன அவர் எடுக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு ஏத்த மாரி அந்த படத்த எடுத்துக்கிட்டே இருந்த வரைக்கும் அவர் எல்லாமே சூப்பர் ஹிட். அந்த அந்த கேரக்டரோட போய் மக்கள் வந்து அந்த ஊரோட, அந்த இடத்தோட, அந்த வீட்டோட ஐக்கியப்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் அதோட சிறப்பு. அந்த இடமும், அந்த எத விவரிக்கிறாரோ, அந்த இடத்த அப்படியே கொண்டு வந்து குடுப்பாரு. நீங்க அந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி உணர்வுகள குடுத்தாரு. அப்புறம் ஒரு காலத்துல ஒரு படம் ஹிட் ஆயி பான் இண்டியா டைரக்டர் ஆனதுக்கு பிறகு, அவரு படத்துல எதுவுமே வந்து உங்களால வந்து பாம்பேக்காரனாலயும் அந்த இடத்த புரிஞ்சுக்க முடியாம போச்சு. சென்னையில இருக்கிறவனாலயும் அந்த இடத்த சேர்த்துக்க முடியல. அப்ப அவரு எதுலயுமே கனெக்ட் இல்லாம போனதுனால, பிளாட் நல்லா இருந்தாலும் சரி, கேரக்டர் நல்லா இருந்தாலும், செட்டிங்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயி போயிட்டாரு. ஆகவே அந்த 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 செட்டிங்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்டன்ட். இங்க தான் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு இடத்த பத்தி இதுவும் ஒரு எக்ஸர்சைஸா வச்சுக்கங்க. உங்க வீட்டு, உங்க டிராயிங் ரூம், உங்களுடைய வரவேற்பறை, அத பத்தி எழுதுங்க. இல்ல உங்களுடைய படுக்கை அறை பத்தி எழுதுங்க. சமையல் அறை, அங்க என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு குடுங்க. சமையல் அறைய பத்தி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எந்த எந்த இடத்தையுமே உங்க மனசுல பதியும்னா, சமையல் அறைக்குள் சென்றான். அங்கே பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டது மனசு நிக்காது. காலை இறங்கி வருகிறான் படிக்கட்டிலே, அந்த அந்த காஃபி போட்ட அந்த அதோடைய மணம் அப்படியே வந்து மூக்குல வந்து அப்படியே வீசுது. ஏன்னா நெறைய தடவ ஃபீல் பண்ணுவேன். காஃபி போட்டு போய் பிரஷ் பண்ணிட்டு மாடியில இருந்து இறங்கி வரும்போது, அந்த படிக்கட்டுல இறங்கும்போதே அந்த காஃபி வாசனை எனக்கு வந்துரும். சபாஷ்! அப்படின்னு. இன்னும் நெருங்கி கிட்ட போகும்போது, பால் வாசமும் கூடும். அத எடுத்து அ அ பார்க்கும்போது, அந்த அந்த கனமா அடர்த்தியா இருக்கிற அந்த டிகாஷன் வந்து, சபாஷ்! இன்னைக்கு சரியா வந்திருக்குது. அந்த டிகாஷன வந்து ஊத்துறோம். பால் நல்லா வந்து திக்கா வந்திருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய கண்கள், காதுகள் அத எடுத்து இப்ப கடைசியா காஃபி ஆத்தும்போது சொய்ங்கன்னு அந்த அந்த ஆத்துற இதுலயே வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குங்கும்போது, காது, கண்ணு, மூக்கு எல்லாத்துக்குமே நீங்க அந்த அந்த இதுல ஃபீட் பண்றீங்க. தொட்டு பார்க்கும்போது, பாத்திரத்தோட அந்த ஃபில்டர் சூடு தெரியுது. பரவால்ல, சூடு ரிட்டெயின் ஆயிருக்கு. அப்போ தொடுதல், பார்க்கிறது, கண்ணு, அ மூக்கு, டேஸ்ட் பண்ணும்போது நாக்கு, இந்த எல்லா உணர்வுகளையும் நீங்க குடுக்கும்போது, படிக்கிறவன் வந்து அவனும் அதே மாரி வந்து உணர்வுகள வந்து கடத்துறீங்கன்றத மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் மிக மிக முக்கியம். இந்த வகையில சொல்லி, இந்த புத்தகத்தை பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை குடுத்த வாருங்கள் படிப்போம் குழு, குறிப்பாக இன்னைக்கு அ வரல. இருந்தா கூட இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு குடுத்த, நேத்து சனிக்கிழமை நடக்க வேண்டியது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதற்கு ஒத்துக்கொண்ட பேராசிரியர் உமா மகேஸ்வரி, நிகழ்ச்சியை தொகுத்த அருமை அண்ணன் நேரு, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குமரன் வந்து நீங்க ப அன்மியூட் பண்ணுங்க. இல்லன்னா குமரன கோஹோஸ்ட் பண்ணுங்க. அ கேள்விகள் கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தலாம். அந்த இதுல சிம்பல் இருக்குது. அத பண்ணா செய்ய முடியும். வேற கோஆர்டினேட் பண்ணுங்க. முதல் கேள்வியே குமரன். குமரன வந்து யாராவது அ குமரன் வந்து கோஹோஸ்ட் பண்ணணும். மிக அருமையான உரைண்ணே. நன்றிங்க. நிறைய நிறைய செய்திகளோட எப்படி எழுதுறது என்னங்கிறத உங்களுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மாறும் வானிலை அந்த கதைய எடுத்துக்கிட்டு, அதை எப்படி உருவாக்குனேன் அப்படிங்கிற வந்து இந்த புத்தகத்தோட சேர்த்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து வாருங்கள் வளரும் எழுத்தாளர்களுக்கான பயிற்சி முகாம் எல்லா இடத்துலயும் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். வர்ற செப்டம்பர் 21 திருச்சியில கூட பேச போறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேசினது வளர்ந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு பேச்சாக இருந்தது. அ ரொம்ப ஆக்கப்பூர்வமா எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அத வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்பதற்கான ஒரு மிக விளக்கமான ஒரு உரையாக இருந்தது. எந்த அளவுக்கு நீங்க லயிச்சு போயிருக்கீங்கிறது, எப்பயும் ஒரு 45 நிமிஷம், 50 நிமிஷம் நீங்க பேசுவீங்க. இன்னைக்கு ஒரு 1 1/4 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து உள்ள வந்து இன்வால்வ் ஆகியிருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும். இப்பொழுது குமரன் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நான் சிறப்புண்ணா. வழக்கம் போல வந்து உங்களோட இது ஒரு பயிற்சி பட்டறை மாதிரியே வந்து அந்த புத்தகத்தை படிச்சு சொன்னதை விடவும் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய செய்திகள் வந்து
அடுத்தடுத்து கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இந்த நிறைய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வட்டார சொற்கள்லயே வந்து கொஞ்சம் மோசமான சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அதை ஜஸ்டிஃபை பண்றாருங்களா அதுல? சில இடங்கள்ல வந்து திட்டுறது பெண்களை வந்து கொச்சையான வார்த்தைகள்ல வந்து அந்த மாதிரி என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்களா? ஏன்னா சரி, நிறைய எழுத்தாளர்கள் கிட்ட அதை நாம் பார்க்க முடியுது. அது இருந்தாதான் வந்து ஒரு இலக்கியமா மாறுமா அது? இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்றாங்க. அந்த எஃப் வேர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆ, எஃப் வேர்டு எஸ் வேர்ட் எல்லாம் வந்து ஆமா. ரொம்ப இயல்பா வந்து பயன்படுத்திட்டு போறாங்க. நீங்க அந்த கேரக்டரை பொறுத்தா இருக்கு. அதனால அது பண்ணக்கூடாதுன்னுலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு கேரக்டர் வந்து அடச்சி அப்படின்னு வந்து ஒரு ஒரு வார்த்தை வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த அந்த சென்னையில அவன் கோவத்துல அந்த அம்மா பேசுதுல அது வரது இயல்புதான். அத அது எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க எவ்வளவு ஜுடிஷியஸா அதை பயன்படுத்துறீங்கன்னு பொறுத்தா இருக்கு. இல்லையா? நீங்க வந்து பாஸ்டர்ட்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிருவோம். பாஸ்டர்ட்ன்னு இங்கிலீஷ்ல சொல்றது தமிழ்ல சொல்லும்போது அது பயங்கரமா மாறுது. ஆனா சென்னையில பல இடங்கள்ல அத ரொம்ப சாதாரணமா வந்து பயன்படுத்துறாங்கன்னா, அது அர்த்தத்த கூட பயன்படுத்துறாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த கதைக்கு அந்த கேரக்டர் பேசணும்னா அப்படிதான் பேசியாகணும். நீங்க ப அது அது வந்து பயன்படுத்துறது தவறு இல்லை. ஆனா அத எதையுமே நீங்க அத வந்து அத அத எல்லா வரிக்கு கதாபாத்திரத்துக்கு வரிக்கு 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 கொண்டு வந்தீங்கன்னா தான் அது சிக்கலாயிரும். ஆ தேவைப்பட்டா நிச்சயமா இப்ப நீங்க எப்படி வந்து அந்த மக்களுடைய உண்மையை நீங்க வந்து பிரதிபலிக்க முடியும். என்ன குமரன் சொல்லுகிறீர்கள்? எங்கே போய்விட்டு வந்தீர்கள்ன்னு எல்லா கேரக்டரும் பேசிட்டா அர்த்தமே இல்ல. அதனால இந்த அதுல அது அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அது எல்லாத்துலயுமே அந்த அந்த கதாபாத்திரம் அதுதான் சொல்றாரு. அந்த கதாபாத்திரத்த வந்து நீங்க உள்வாங்கிக்கங்க. இப்ப அந்த மாரி சாதாரணமா பேசுறவங்க கூட உங்க வீட்ல வந்து ஒரு 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 வேற ஒரு இடத்துக்கு வரும்போது பேசுறது வேற. அதுதான் நான் டிரைவர் சொன்னேன். டிரைவர் நம்மட்ட ம். பேசும்போது பேசுறது வேற மாரி இருக்கும். நானே பார்த்திருக்கேன். திடீர்னு வேற ஒரு ஆள்ட்ட பேசும்போது அவரு தானா இவருன்ற மாதிரி மொழிய பயன்படுத்துறாங்க. நீங்க நீங்க ஒரு ஒரு உண்மைய எப்படி வந்து எழுத்துல வந்து காட்டணும் இல்லையா? ரியலிசம் இருக்கும்ல. அததான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப இலக்கணத்தோடயோ, ரொம்ப சுத்தமாகவோ அப்படியே சுத்தபத்து பார்த்து போட்டீங்கன்னா, அது அது பொய்யா தான் இருக்க முடியும். நன்றி. நன்றிண்ணா. நன்றி. அன்மியூட் பண்ணுங்க. இப்ப யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து ஸ்ரீதேவி மேடம், உங்க கேள்வியை கேளுங்க மேடம். வாங்க ஸ்ரீதேவி. அப்புறம் குட் நைட் சார். சார், எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து யூஸ்வலாவே ஒரு கதை எழுதணும் அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம், ஒரு என்வரான்மெண்ட், இது வந்து யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இவங்க வந்து என்ன ஸ்பெஷலா இந்த புக்ல வந்து வாட் இஸ் த ஸ்பெஷல் திங் யூ சா, இந்த கதை அமைப்பு நம்ம பண்றதுல என்ன ஸ்பெஷல், வாட் இஸ் த ஸ்பெஷல் திங் ஷீ சேயிங் சார்? இந்த புக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு கதை எழுதுறது அப்படின்னு மட்டும் இல்ல, உளவியல் ரீதியாவே உங்கள வந்து மாத்துது. உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த என்னுடைய இன்னர் வாய்ஸ் தான் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற என்னுடைய இது இருக்கு இல்லையா? என்ன தடுக்குது இல்லையா? ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்ல. இங்க வரைக்கும் இருந்து கேட்கணும்னு கேட்கவே முடியல. நெறைய பேர் வந்து அது தடுக்குது. யார் தடுக்குறாங்க? உள்ள இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் தான். அந்த இன்னர் வாய்ஸ எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. அது வந்து கதை எழுதுறதுக்கு இல்ல. எல்லா இடத்துக்குமே நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாரி ஒரு பெரிய விஷயத்த வந்து எப்படி நீங்க யாரோ ஒருத்தர் உதாரணம் கூட குடுத்தாரு. கண்ல பட்டது. இப்ப சொல்றேன். ஒரு பெரிய யானைய சாப்பிடுறதுன்னு இப்ப வந்து யோசிக்காதீங்க. சின்ன சின்னதா ஒரு யானைய சிங்கம் சாப்பிட்டு சிங்கங்கள் அ எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுதுல்ல. எப்படி சாப்பிடுது? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது வாய்க்கு எது கிடைக்குதோ அதான் சாப்பிடுதே தவிர, பெரிய யானைய பார்த்து எடுக்கல. அது மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து நெறைய வருது. அது நான் பார்த்துக்கிட்டது ஒண்ணு. மிக முக்கியமானது ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸ் தான் மிக முக்கியம். அதுதான் எல்லாராலயும் எழுத வைக்க முடியும். நீங்க எப்படி மிஸ்டர் ஒளிவண்ணன் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா, நான் வந்து இப்ப எங்க பரம்பரையே வந்து எழுதிட்டு தான் இருக்குது. நாங்க வந்து அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஐ திங்க் இட்ஸ் அ கிஃப்ட் டூ மீ அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுல இருந்து நீங்க ஒண்ணுமே கத்துக்க முடியாது. எல்லாத்துக்குமே எங்கேயோ வந்து ஏதோ ஒரு சில பேர் ரொம்ப கிணத்துல குதிச்சு சொர குடுக்க போட்டு கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நெறைய பேர் கத்துக்கிறவங்க வந்து நீச்சல் குளத்துல போய் நீங்க யாரு ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க? யாரு ஏசியன் கேம்ஸ்ல ஜெயிக்கிறாங்கன்னா, இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி முறையா ஸ்விம்மிங் பூல்ல போய் கத்துக்கிட்டவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சோ இந்த மாரி செய்திகள் தான் இந்த புத்தகத்த நான் எடுத்தேன். நன்றி. அடுத்தது வந்து இவங்க கேளுங்க. நன்றி. மங்கையர்கரசி மேடம் கேளுங்க மேடம். மங்கையர்கரசி மேடம். கவிதை. வணக்கம், மாலை வணக்கம். உங்களுடைய திறனாய்வு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. சூப்பர். டைம் போனதே தெரியல சார். என்னோட கொஸ்டின் என்ன? கொஞ்சம் உங்களுடைய கேள்வி குரல் கொஞ்சம் இதா இருக்குங்கம்மா. பக்கத்துல வச்சு கேளுங்க.
ஓகே சார். என்னோட கேள்வி எக்கோ என்ன? ஆகுது, எக்கோ ஆகுது. கேளுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முன்னுரையும் முடிவுரையும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? முன்னுரைக்கு முடிவுரைக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுரை, அதாவது அதெல்லாம் அப்படிலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் பேசிக்கா வச்சுக்கலாம். எங்க ஆரம்பிக்க போறீங்க, அந்த ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம். அவன் உட்கார்ந்து யோசித்தான், இந்த மலையிலிருந்து குதிப்பதா வேண்டாமா அப்படின்னு அப்படியே ஆரம்பிக்கலாம். அது வந்து ஸ்டார்டிங், அவ்வளவுதான். முதல் வரியை நீங்க உள்ள இழுக்கணும். அந்த முதல் வரியே வந்து இழுக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஒரு விதமான இருக்கலாம். முடிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா, முடிவுல வந்து நீங்க வந்து ஒரு சிறுவர்களுக்கான குழந்தை கதை மாதிரி இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து ரீடருடைய வந்து தரம் உயர்ந்துகிட்டே வருது. நீங்க வந்து விட்டுறணும். இங்க நம்ம இதுல வந்து ஒரு புத்தகம் வெளியீட்டு விழால அந்த கதையை பத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்ணார். ஒரு அருமையான, அவர் வந்து ஒரு பெரிய இலக்கியவாதிலாம் இல்ல, பேங்கர் தான். ஆனா அவர் கதையை விமர்சனம் பண்ணது நம்ம குழுல வாருங்கள் படிப்புல நிறைய பேர் அதை சிலாக்கித்து பேசினாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அம்மா வந்து அது அவருக்கு புருஷன் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறான். இந்த அம்மா வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அம்மா தான் சாட்சி சொல்லணும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் தப்பு பண்ணானா இல்லையாங்கிற பார்த்திருக்கு. இது சொல்ல போறதை வச்சுதான் அவனுக்கு தண்டனை. இப்ப இந்த அம்மா யோசிக்குது, நிறைய யோசிக்குது. அவனை விட்டா இது மாதிரி குற்றங்கள் நிறைய வருமே அப்படின்னு. இப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து எழுந்து போய் சொல்ல போகுது போலீஸ்க்கு வந்து அவன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த கதையில. ஆனா அவர் என்ன சொல்றாரு, வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா வந்து ஒரு தீர்மானத்தோட எழுந்தாள், அவ்வளவுதான். படிக்கிறவன் வந்து அந்த முடிவை வந்து உள்வாங்க. இதுதான் இன்னைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்ட். நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இப்ப பாத்தீங்கன்னா மத்தவங்களை சிந்திக்க வைக்கிறீங்களா முக்கியம். சமீபத்துல ஒரு படம் வந்து நாங்க பேசணும் எங்க குழுல கூட, மகாராஜான்னு ஒரு படம், விஜய் சேதுபதி நடிச்சது. இந்த படத்தோட கதைகள் எல்லாம் மறந்துருங்க. இந்த படத்தை நடிப்பெல்லாம் மறந்துருங்க. இதுல ரொம்ப ஒரு நாவல் கதை எழுதுறவங்களுக்கு இந்த கதை வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டுன்னு காமிக்கக்கூடிய ஒரு படம். நிறைய நிறைய நிகழ்வுகள் இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க. இது நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்கள்லாம் ஒன்னொண்ணுமே வந்து உங்களை மனசுல வந்து பாதிப்பு ஏற்படும். ஆனா அந்த அந்த சம்பவத்தினுடைய தொடக்கமோ முடிவோ இருக்காது. ஆனா படம் பார்க்க 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 ஒரு இடத்துல எல்லா சம்பவங்களையுமே தொகுத்து இந்த கோலம் போடுவாங்க தெரியுமா, பெரிய கோலம் போடுவாங்க தெரியுமா, புள்ளி 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 புள்ளியா வைப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கன்னு ஆளாளுக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது 4-5 பேர் போடுறது எல்லாம் சேர்ந்து கடைசியா வந்து அந்த கோலம் உருவாகும் போது நமக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு கிடைக்கும். பெரிய தேரா இருக்கும், எது வேணா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க அந்த மகாராஜான்ற படத்துல வந்து செய்யறாங்க. அந்த ஒரு பெரிய லார்ஜர் கேன்வாஸ்ல பல சம்பவங்களை கொண்டு வந்து கடைசியில வந்து அப்படியே விடுவாங்க. ஜஸ்ட் லைக் தான் அப்படியே விட்டுருவாங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப லோவா இருக்கு. கேக்குதா வாய்ஸ்? இப்ப கேக்குதா நல்லா? நல்லா இருக்கு. சரி. சோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு முடிவுரை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்து உங்க மல்லிகா ராமசாமி மேடம் கேட்டிருந்தாங்க. ஒரு கேள்வி வந்து இதுலயே இருந்தது சாட் பாக்ஸ்ல, அதை படிக்க முடியுமா சார்? இந்த படிக்க. எல்லோரும் படைப்பாளராக டாக்டர் எம் இறைவாணி, பேரா நம்ம இறைவாணி. வாங்க வாங்க. டேங்கப்பா வாய் தந்து கேட்டேனாமா. இல்ல அவங்க எல்லாம் உங்களை பாராட்டி சொல்லிருக்காங்க. எல்லோரும் இல்ல அதுல நல்லதா இல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லோரும் படைப்பாளர்கள் செய்ய வேண்டும் யாவை. சரி, அப்ப கேள்வி யாரு கேட்கலையோ சொன்னீங்கன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ இறைவாணி, நன்றி. வேற யாரும் கேள்விகள் இருக்குதா? இதோ இருக்கு கிருஷ்ணமூர்த்தி சார். அன்மியூட் பண்ணுங்க அவரை. ஆனா நீங்க தான் போட்டீங்களா யானை எப்படி சாப்பிடுறதுன்னு? ரைட் ரைட். சார் நீங்க இப்ப ரீசெண்டா நீங்க சொன்னீங்க கோலம், பெரிய கோலம் போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இது பண்றது அருமையான ஒரு படைப்பா வருதுன்னு சொல்லிட்டு, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணுனா அந்த புக்ஸ் வந்து ரொம்ப அருமையா வரலாம்ல? அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல நான் தவறான அந்த உதாரணம் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து வேணா விட்டுருவோம். ஒருத்தரே அந்த குழந்தை இது பண்ண முடியாது.
இது டூ many குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத். தமிழை பொறுத்த வரைக்கும் 2 பேர்லாம் எழுதியிருக்கிறாங்க கதைகளை. அது சரியா வராது. அவங்கவுங்க எழுதும்போது தான் அதோட இது அந்த மாதிரி ஒரு முயற்சி இது வரைக்கும் செஞ்சதா எனக்கு தெரியல தமிழ்ல. 2 பேர் எழுதியிருக்காங்க. இந்துமதி சிவசங்கரி அந்த மாதிரி சில பேர்லாம் எழுதியிருக்காங்க. 2 பேரா ஒரே கதையை வந்து கண்டினியூ பண்ணி ஒரு தடவை ஏதோ ஒரு பத்திரிகையில குமுதத்துல நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் அந்த கதையை தொடர்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பரிச்சார்த்த முறையில செய்ய முடியும். ஆனா ஒரு பெரிய நாவலா வரும்போது ஒருத்தரா செய்யும் போது தான் அது அழகு. நான் எதுக்கு உதாரணம் சொன்னேன்னா, அந்த சில நேரம் அந்த ஓவியம் கூட பார்க்கலாம். ஒரு பெரிய கேன்வாஸ்ல ஒருத்தர் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாரு. என்னன்னே தெரியாது. இங்க கொஞ்சம் கலர், இங்க கொஞ்சம் கலர். அவர் ஒரு கலர் எடுத்தாலும் அந்த கலர் பல இடங்கள்ல அந்த வண்ணத்தை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதை கடைசியா அதை முடிக்கும் போது, அதை விடும்போது நம்ம அந்த ஓவியத்தை பார்க்கும்போது பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவனுடைய பெர்செப்ஷன்ல ஒண்ணு தெரியும். எந்த பக்கத்துல இருந்து பார்க்கறான் அப்படிங்கிறது. அப்படி செய்யப்படுகின்ற எழுத்துக்கள் தான் வந்து இன்றைக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடியது. இன்னைக்கு மாடர்ன் ஃபிக்ஷன்ல அதை தான் வந்து செய்யறாங்க. நீங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ் காலத்துல போய் பாத்தீங்கன்னா எதுவுமே எந்த விதமான குழப்பம் இல்லாம லீனியர்ல போகும். அப்புறம் நான் லீனியர்ல வந்தது. மாடர்னிசம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சது. இப்ப போஸ்ட் மாடர்னிசம் அப்படி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து கதைகள் எழுதப்படுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் படிக்கிறவனுடைய எதிர்பார்ப்பு கூட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க 50ல வந்த திரைப்படங்களும் 60ல வந்த படங்கள் 70, 80, 90, 100 அப்படின்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பார்க்கிற அந்த உங்களுடைய இது வந்து மாறிட்டே வருது. அந்தந்த காலத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் சேரும்போது உங்க ரசனை தன்மை மாறுது. இப்ப எழுத்தாளர் அப்படித்தான் இருக்க முடியும். 80ல எழுதுன மாதிரி இன்னைக்கு கதையை கொடுக்க முடியாது. நன்றி கிருஷ். தேங்க்யூ. மல்லிகா ரெங்கசாமி மேடம் பேசுங்க மேடம். அரங்க மல்லிகா தான் மல்லிகா ரெங்கசாமி. நீங்க தான் ஏதோ பேரை போட்டு குழப்புறீங்க. அரங்க மல்லிகான்னு போட்டீங்கன்னா எளிதாயிரும் எங்களுக்கு. இல்ல அது வரமாட்டேங்குது. நானும் அதை மாத்தணும்னு பாக்குறேன், முடியல. இல்ல கேக்குறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப அழகான ஒரு மாலை நேர உரையாடல். இது ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு உங்களோட உரையை கேட்ட பிறகு ஜெயகாந்தனோட எனக்கும் ஜெயகாந்தனுக்குமான ஒரு உரையாடல் நினைவுக்கு வந்தது. அது என்ன அப்படின்னா, ஆய்வுக்காக ஜெயகாந்தனுடைய நாவல்கள் எல்லாம் என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு நான் செய்தப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேட்டி வேணும் உங்களோடது நான் எடுத்து போடணும் அப்படின்னப்போ என்ன தலைப்புன்னாரு. பெண்ணியம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோவம் வந்துருச்சு. பெண்ணியமா? நான் வந்து பெண் விடுதலை எல்லாம் எல்லா கதையில நான் வச்சிருக்கிறேன், எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு போன வந்து கட் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு கதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுடைய பெர்செப்ஷன்ல, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, நீங்க எழுதின அந்த கதைகள்ல இருந்து, அந்த அனுபவத்திலிருந்து இந்த சமுதாயம் இலக்கியத்தின் மூலமாக ஒரு எழுத்து, ஒரு பேனாவினுடைய மை வந்து ஒரு யுக புரட்சியை செய்யும், அது செய்யணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோட நீங்க ரொம்ப அழகா இன்றைய இந்த உரையை நீங்க வந்து கட்டி அமைச்சு ரொம்ப அழகா கடத்தி இருக்கிறீங்க, எல்லாருக்கும் கடத்தி இருக்கிறீங்க. ஒரு பேராசிரியர் ஒரு மாணவியா இப்போ உங்க முன்னால உட்காந்து நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். என்னுடைய வகுப்பறையெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கதையை பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது என்னென்ன பேசியிருந்தோம் அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அப்போ இது வந்து ஒரு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு புள்ளியை வந்து நீங்க இந்த உரையாடல்ல தொட்டுக்கிறீங்க. அத ரொம்ப அழகா இந்த தலைமுறைக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்கிற வாழ்த்து சொல்லுவதற்காக தான் கேள்வி எல்லாம் எதுவும் இல்லை. நன்றி நன்றி. தங்களை போன்ற ஒரு அனுபவமிக்க பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், நாளிலிருந்த ஒரு பெண்மணி வந்து சொல்லும் போது இன்னும் நம்ம அது உந்துதலாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. அடுத்து வழக்கறிஞர் சித்ரா கேளுங்க. அண்ணா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எஸ், நம்ம சித்ரா வழக்கறிஞர் சித்ரா, மதுரை. அது சொல்லுங்க சித்ரா. சித்ரா அக்கா. அண்ணா நீங்க பேசினாலும் சரி எழுதினாலும் சரி அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன், எல்லாம் கடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுறேன். அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து நாம எழுதுறப்ப வந்து எழுத்தாளர்களை வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பயன்.
உண்மையாகவே நான் வந்து என்னுடைய கேரக்டர்ஸோட நான் வந்து வாழ்வேன். நான் வந்து அப்படித்தான் உருவாக்குவேன். நான் நான் வந்து அந்த கேரக்டராவே என்ன கொண்டு போயிடுவேன். நான் ஒரே ஒரு உதாரணம், ஒரு கதை வந்து சின்ன கதை தான். சில்லென்ன வந்து ஒரு பீர் அப்படின்னு ஒரு கதை. ஒருத்தன் வந்து ஒரு ஒரு சாராய கடைக்கு ஒயின் ஷாப் போய் வந்து சாப்பிட போறான். அங்க வந்து பின்னால எப்படி இருக்கும் அந்த பாரு அப்படிங்கறது வந்து விவரிச்சு அந்த இடத்த அதுக்குள்ள போகும்போது அங்க ஒரு தொங்க விட்டுருக்கிற அந்த துணி, அதுல இருந்து ஒரு குடலை போற ஒரு நாத்தம், அதை தாண்டி நீங்க உள்ள போனா எல்லா விதமான சரக்கோட ஸ்மெல்லு, அந்த சிகரெட்டு, பீடி, அது போக அங்க இருக்கிற அந்த அழுவி போன மீனை வறுத்து வச்ச இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் செட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. பிளாட் வந்து ஒருத்தன் வந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன கதை தான். ஆனா அந்த கேரக்டர்ஸ் தான் முக்கியம். அந்த கேரக்டர் 2 கேரக்டர் தான் மிக முக்கியமான கேரக்டர். அதுல அதுல அந்த புரோட்டகனிஸ்ட், இன்னொன்னு வந்து பார்ல அவன் சந்திக்கிற இன்னொரு பர்சன். இந்த 2 பர்சனாவே நான் மாத்தி 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 வந்து வந்து என்ன யோசிப்பேன். இன்னைக்கு நைட் வந்து யோசிக்கும்போது படுக்கும்போது யோசிப்பேன். நான் இவனா இருந்தா என்ன பண்ணுவேன், அவனா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது அது சரியான ஒண்ணு. இந்த இன்டர்வியூ பண்றதா இந்த புத்தகத்தை நான் படிச்சது கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க வந்து நீங்களே கண்ணாடியில உட்காந்துட்டு கண்ணாடியை பார்த்து வந்து சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் வந்து பர்சனாலிட்டி கொண்டு வர டிஃபைன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா கதைகள்லையுமே நான் வந்து அப்படித்தான் வந்து அந்த கேரக்டரா வந்து நான் வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் பெண்ணா இருந்தா அந்த அந்த பெண்மை தன்மை முழுக்கவே வந்துடும். நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி உனக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் தெரியும். ஒரு கேரக்டர் ஒரு கதையில வந்து எழுதியிருப்பா, அவ வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பா, வந்தவொடனே அப்பா நமக்கு வயிற்று வலிப்பா அப்படின்னு அவ சொல்லும் போதே இவன் மேல போய் திறந்து சானிட்டரி நாப்கின் எடுத்து கொடுப்பா, இந்த வேணுமா அப்படின்னு கேட்பா. இல்ல பையில இருக்குது அப்படின்னு அவ சொல்லுவா. இது சாதாரண உரையாடல் தான். இது வந்து இயல்பா நடக்குது. இது அங்க ஒரு ஆண் இருந்தா அந்த பொண்ணு வந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலேன், இவன் சொல்லுவா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிருப்பான். ஏன்னா அவனுடைய அறிவு அவ்வளவுதான். இன்னொரு பெண்ணாலதான் அந்த பெண்ணை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த பெண்ணா நான் வந்து உருவாறணும். அந்த பெண்ணானா நான் வந்து அந்த மாதிரி பெண்கள் என்ன பேசுறாங்கன்றது உரையாடல். எனக்கு நிறைய சகோதரிகள் கசின்ஸ் இருக்கிறனால அவங்க பேசுற அந்த உரையாடல்கள்லாம் நான் உள் வாங்கிக்கிட்டேன். அது தெரியும் என்ன பேசுவாங்க அப்படின்னு. நம்மள வந்து அதாவது நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த கேரக்டர் வந்து உங்களை வந்து மீட் பண்ணது அனுபவம் அந்த மாதிரி கேக்குறேன். நிறைய இருக்கு. அதனாலதான் நிறைய நான் சில நேரங்கள்லாம் யோசிப்பேன். பெரிய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா தமிழ்ல, அவங்க அதே மாதிரி நார்த் இந்தியால சில ரைட்டர்ஸ் அவங்க யாருக்குமே பேசவே மாட்டாங்க. ஏதோ ஒரு தனி உலகத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அது எனக்கு ஆரம்பத்துல எனக்கு புரியல, ஏன் இவ்வளவு இன்டிஃபரெண்டா இருக்காங்க, பேச மாட்டாங்க. ஆனா இப்பதான் போக போக வந்து எனக்கு மத்தவங்க கூட பேசுறதுக்கு செயற்கையா இருக்கு. நான் என்னை விட்டா என்னோட கேரக்டர்ஸ் கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உருவாக்குற அந்த கேரக்டர்ஸ் வந்து நான் நினைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் உண்மையா தெரியுது. நேர்ல வந்து சித்ரா பேசும்போது எனக்கு வந்து எப்ப சித்ரா போன் வைப்பாங்க, எப்ப போவாங்க, தப்பா நினைச்சுக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா அதனாலதான் ஆமா இல்ல முடிச்சிடறேன். இருங்க குமார் இருங்க ஒரே ஒரு நிமிஷம். அதனால அந்த அந்த கேரக்டரை வந்து நீங்க வந்து உள் வாங்கும் போது அது சரியாகும். நன்றி. வேற அடுத்த கேள்வி பாருங்க, யாருக்கு குயிக்கா கேட்கட்டும். குமரன். எஸ் சார். ஸ்டீஃபன் ராஜ் சார் கேளுங்க. ஸ்டீஃபன் ராஜ் சார் நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். ஸ்டீஃபன் ராஜ், மைண்ட் யுவர் மைண்ட். கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். மத்தியானம் நான் அவரோட சாரோட பேசுறேன். நன்றி சார். வணக்கம். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். எனக்கு எதுவும் கேள்வி எல்லாம் கிடையாது. உங்க உரையை கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு எழுத்தாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வேர்ட் பை வேர்டு உடனே எனக்கு கொஞ்சம் யோசித்தேன், என்ன புக்கு ரைட்டிங் பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க விளக்கமா கொடுத்தீங்க. அங்கங்க கொஞ்சம் ஜோக்கம் சொன்னீங்க. உங்க அனுபவங்கள், அதாவது ஒருத்தரை எங்க போனாலும் நம்ம பார்க்கணும், எந்த பார்வையை பார்க்கணும், சுற்றி இருக்கவங்களை எப்படி பார்க்கணும்ன்றத வந்து அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதுதான் அந்த செய்தி. நம்ம ஒரு எழுத்தாளர் ஆகணும்ன்றது, எழுதுறதுன்றது ஒரு முதல் ஸ்டெப்பு. என்ன வேணா எழுதலாம், குப்பையை கூட எழுதுங்கன்னு சொன்னீங்க. அதை தவிர ஒரு இடம் எங்க போனாலும் ஒருத்தரை கவனிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய செய்தி. அதை உள்வாங்கிட்டா. கேட்கலையா? கேக்குது. பொதுவா 9 மணிக்கு நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. அதனாலதான் ரொம்ப நன்றி. நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், மற்றபடி வேற ஒன்னால. நன்றி சார். நன்றி சார். நன்றி. தர்ஷினி கடைசி கேள்வி. தர்ஷினி ப்ளீஸ். குமரன் கடைசியாக வந்து கேட்டிருக்காங்க.
ஆமா. தர்ஷினி அன்மியூட் பண்ணுங்க. உங்களோட கேளுங்க தர்ஷினி, அன்மியூட் பண்ணிக்கலாம். பேசுங்க தர்ஷினி. பண்ணிட்டேன் அவங்க. ஆமா பேசுறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தர்ஷினி. பேசுங்க தர்ஷினி. இல்ல நான் வாங்க பேசுங்க தர்ஷினி. டைம் ஆச்சுமா? இல்ல நீங்க பேசிட்டு கேட்கல. இல்லம்மா. சரி தம்பி. வணக்கம் சார், கேக்குதா உங்களுக்கு? வணக்கம் தர்ஷினி, கேக்குது, சொல்லுங்கம்மா. சார், நான் இங்க செல்லம்மா காலேஜ்ல இருந்து லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க எங்க தமிழம்மா. முதலாம் ஆண்டு தான் படிக்கிறேன். பட் நான் பார்க்கும்போது பேர்ட் பை பேர்ட் நான் வேற என்னமோ நினைச்சேன். பட் ஆனா நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உங்களோட ஒரே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லா சொன்னீங்க. அதுக்கு எல்லாம் தேங்க்ஸ். நன்றி தர்ஷினி, நன்றி. எனக்கு கேட்க வேண்டியதெல்லாம் எங்களோட அண்ணா ஆன்ட்டி எல்லாம் கேட்டாங்க கொஸ்டின்ஸ். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நானும் நிறைய கதை பேசியிருக்கேன். பட் ஆனா அது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். பட் நீங்க உங்களை நான் இப்பதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உங்க கதை கேட்டிருக்கேன். ஆனா நீங்க தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சார். தேங்க்யூ சார். நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. நிறைய நீங்க கிளியரா சொல்லியிருந்தா கூட எனக்கு புரிஞ்சிருக்காது. இந்த மூவி பேஸ் பண்ணி சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தர்ஷினி. ஓவர் டு குமரன். தேங்க்யூ சார். தர்ஷினி வார தொடர்ந்து வாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியோட வெற்றி வந்து கடைசியா நீங்க பேசுனீங்க தெரியுங்களா? இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட கூடுதல் வெற்றி. ஆமா, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆமா, இந்த மாதிரியான ஆட்களுக்காக நிச்சயமா வந்து நடத்தணும். நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றுக்குங்க. நிகழ்ச்சியின் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரத்தை வந்து அண்ணன் முழுமையாக எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் வந்து ஒரு சிறப்புள்ள பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. அது வந்து அடுத்து வரப்போற நிகழ்ச்சிக்கு வந்து இது ஒத்திகை பாத்துக்கிறாரான்னு தெரியலன்னா, இருந்தாலும் வந்து ஏஐ கிட்ட கேட்காம இவரே படிச்சு இந்த புத்தகத்தை வந்து நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து பகிர்ந்திருக்கிறாரு. நல்ல அருமையான தகவல்கள் நிறைய கிடைச்சது. அதாவது ரவுண்ட் த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அவரு. நேற்றுக்கு நைட்டு போயிட்டு இன்னைக்கு காலையில இருந்து அத்தனை நிகழ்ச்சிகள், இதுக்கு இடையிலயும் வந்து பயனுற அப்படிங்கிற மாதிரி நாமளும் பயன்